நம்முடைய பக்தினாலேயோ நம்முடைய சக்தினாலேயோ ஒரு காலம் தேவனுக்குள்ள நிற்க முடியாது. ನಮ್ಮ ಭಕ್ತಿಯಿಂದಲೂ ಶಕ್ತಿಯಿಂದಲೂ ನಾವು ಒಂದು ಕಾಲು ಕರ್ತರೊಳಗೆ ನಿಲ್ಲಲಾಗುವುದಿಲ್ಲ. கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக நிற்க வேணும். ನಾವು ಕೊನೆಯವರೆಗೂ ದೇವರಿಗಿಂದ ನಿಲ್ಲಬೇಕು. ஆண்டவர் சொல்றார், முடிவென்று நிற்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான்னு சொல்றார். ದೇವರಿರೋ ಕೊನೆಯವರೆಗೂ ತಾಳುವನೇ ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವನೇ ಎಂದು. கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக நிற்க வேணும். ಕೊನೆಯವರೆಗೂ ದೇವರಿಗಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕು. கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக நிற்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள காணப்பட வேண்டும். ಕೊನೆಯವರೆಗೂ ದೇವರಿಗಾಗಿ ನಿಲ್ಲುವ ಅನುಭವದಲ್ಲಿ ಕಾಣಲು. ஆண்டவரே, கடைசி வரைக்கும் நமக்காக நிற்கணும். ஆண்டவரே, ನಾನು ಕೊನೆಯವರೆಗೂ ನಿಮಗಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕು. நான் ஒரு காலம் இந்த விசுவாச பாதை விட்டு விழுந்து போக கூடாதப்பா. ನಾನು ಒಂದು ಕಾಲವೇ ನಂಬಿಕೆಯ ಹಾದಿಯಿಂದ ಬಿದ್ದು ಹೋಗಬಾರದು. ஒரு காலம் இந்த ரட்சிப்பிலிருந்து விழுந்து போக கூடாதப்பா. ಒಂದು ಕಾಲವೇ ರಕ್ಷಣೆಯಿಂದ ಬಿದ್ದು ಹೋಗಬಾರದು. ஒரு காலம் இந்த அழைப்பிலிருந்து நான் விழுந்து போக கூடாது. ஆண்டவரே, ಒಂದು ಕಾಲವೇ ಕರೆಯುವಿಕೆಯಿಂದ ಬಿದ್ದು ಹೋಗಬಾರದು ಸ್ವಾಮಿ. ஒவ்வொருவரும் இந்த கால வேளையில நீங்க தேவ சமூகத்துல நீங்களே உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். ಈ ರೀತಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬರೂ ಈ ಬೆಳಗಿನ ವೇಳೆ ದೇವ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಅರ್ಪಿಸಬೇಕು. நாம் இம்மட்டமாய் நின்று கொண்டிருக்கிறோம். ನಾವು ಇದುವರೆಗೂ ನಿಂತಿರುವೆವು. ஒரு பயங்கரமான குழியிலிருந்து கர்த்தர் நம்மளை தூக்கி எடுத்து ಒಂದು ಭಯಂಕರವಾದ ಗುಂಡಿಯೊಳಗಿಂದ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ತೆಗೆದು உன்னதமான ஒரு பரிசுத்தமான ஒரு ஸ்தலத்திலே கர்த்தர் நம்மளை நிக்க வச்சிருக்கிறார். ಉನ್ನತವಾದ ಪರಿಶುದ್ಧವಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಿರುವರು. நாம் பரிசுத்தமான ஒரு அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் நம்ம நிக்க வச்சிருக்கிறார். ಪರಿಶುದ್ಧತೆಯ ಅನುಭವದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ನಿಲ್ಲಿಸಿರುವರು. அநேகர் நம்மளை கவனித்துக் கொண்டே இருக்கிறாங்க. ಅನೇಕ ನಮ್ಮನ್ನು ಗಮನಿಸುತ್ತಾ ಇರುವರು. எப்ப இவங்க விழுகிறாங்க அப்படின்னு கவனிக்க எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. ಯಾವಾಗ ಇವರು ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತಾರೋ ಎಂದು ನಿರೀಕ್ಷಿಸುತ್ತಾ ಇರುವರು. பிசாசு கூட நம்மளுக்கு எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறான். ಸೈತಾನ ಅದನ್ನೇ ನೋಡುತ್ತಾ ಇರುವನು. என்னைக்கு இவங்க விழுகிறாங்க, ಯಾವಾಗ ಇವರು ಬಿದ್ದು ಹೋಗ್ತಾರೆ, இவங்களை நான் என்ன செய்யணும், நான் பிடிக்கணும்னு காத்து கிடக்குறான். ಇವರು ನಾನು ಹಿಡಿಯಬೇಕು ಎಂದು ಕಾದಿರುವನು. ஆனா நாம் விழாதபடி இருக்க வேண்டுமானா ನಾವು ಬಿದ್ದು ಹೋಗದೇ ಇರಬೇಕಂದ್ರೆ ஆண்டவரே என் கிருபையை தாங்கட்டுங்க. ದೇವರೇ ನಿಮ್ಮ ಕೃಪೆ ನನಗೆ ಆಧಾರವಾಗಿರಲಿ. சங்கீதக்காரர் சொல்றாரு, ಕೀರ್ತನೆಗಾರರು ಹೇಳುತ್ತಾರೆ, உம்முடைய கிருபையை தாங்கிட்டு ನಿಮ್ಮ ಕೃಪೆ ನನಗೆ ಆಧಾರವಾಯಿತು. அதாவது நான் ஜாரி விழும்போதெல்லாம் ನನ್ನ ಕಾಲು ಜಾರಿತೆಂದು ಹೇಳುವಾಗ அந்த வசனம் வாசிக்கும் போது ரொம்ப அருமையான வசனமா இருக்கிறது. ಒಂದು ಒಳ್ಳೆಯ ವಚನವಾಗಿರುವುದು. சங்கீத புஸ்தகத்துல வாசிக்கிறோம். ಕೀರ್ತನೆಯ ಪುಸ್ತಕ அதுல வாசிக்கும் போது என்னுடைய கால் ஜாருகிறது என்று சொல்லும் போது உங்களுடைய கிருபை என்ன நினைச்சிட்டு ನನ್ನ ಕಾಲು ಜಾರಿತೆ ಎಂದಾಗ ನಿಮ್ಮ ಕೃಪೆ ನನಗೆ ಆಧಾರವಾಯಿತು ಎಂದು அதுல வாசிக்கும் போது 94 சங்கீதத்துல 94ನೇ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ 18வது வசனம் வாசிக்கிறோம். 18ನೇ ವಚನ. கீர்த்தனை 94 சங்கீதத்துல 18வது வசனம் வாசிக்கும் போது, ಕೀರ್ತನೆ 94:18 ಓದುವಾಗ, என் கால் சறுக்கிறது என்று சொல்லும் போது ನನ್ನ ಕಾಲು ಜಾರಿತೆಂದು ಒಂದಾಗಲೇ கர்த்தாவே உம்முடைய கிருபையை நினைச்சிட்டு ದೇವರೇ ನಿನ್ನ ಕೃಪೆಯು ನನಗೆ தாங்கிட்டு ಆಧಾರವಾಯಿತು ಎಂದು. எத்தனையோ முறை பிசாசு நம்மளை ஜாரி விழக்கூடிய ஒரு நிலைமையில கொண்டு போய் இருக்கிறார். ನಾವು ಎಷ್ಟೋ ಬಾರಿ ಜಾರಿ ಬೀಳುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಸೈತಾನು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿರುವನು. எத்தனையோ முறை நான் விழக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கிறோம். ನಾವು ಎಷ್ಟೋ ಬಾರಿ ಬೀಳುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೆವು. எத்தனையோ முறை விழும்படியா பிசாசு நம்மளை தள்ளி இருக்கிறான். ನಾವು ಬಿದ್ದೋಗಂತೆ ಸೈತಾನು ಎಷ್ಟೋ ಬಾರಿ ನಮ್ಮನ್ನು ನೂಕಿರುವನು. அவனுடைய நோக்கமே என்ன, நம்ம கீழே தள்ளணும். ಅವನ ಉದ್ದೇಶ ನಮ್ಮನ್ನು ಕೆಳಗೆ ತಳ್ಳಬೇಕು. நம்ம ஆண்டவருக்காக நிக்க கூடாது. ನಾವು ದೇವರಿಗಿಂತ ನಿಲ್ಲಬಾರದು. ஆண்டவருக்காக நிக்க கூடாது. ಕರ್ತರಿಗಾಗಿ ನಿಲ್ಲಬಾರದು. நம்ம கர்த்தருக்காக நிக்கும் போது அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க. ಕರ್ತರಿಗಾಗಿ ನಾವು ನಿಲ್ಲುವಾಗ ಅನೇಕರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವರು. அது அவனுக்கு பிடிக்கவே கிடையாது. ಅದು ಅವನಿಗೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ. அதனால நம்ம கீழே தள்ளிட்டா ಅದರಿಂದ ಇವರನ್ನು ಕೆಳಗೆ ತಳ್ಳಿಬಿಟ್ಟರೆ நம்முடைய குடும்பத்தை ரட்சிக்கப்பட மாட்டாங்க. ಮೂಲಕ ನಮ್ಮ ಕುಟುಂಬದ ರಕ್ಷಣೆ ಹೊಂದೋದಿಲ್ಲ. நம்முடைய ஜனங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க. ನಮ್ಮ ಜನರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವುದಿಲ್ಲ. நம்ம மூலமா அநேக ரட்சிக்கப்பட முடியாது. ನಮ್ಮ ಮೂಲಕ ಅನೇಕ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಲಾಗದು. அதுக்கு தான் பிசாசு நம்மளை கீழே தள்ள பிரயாசப்படுகிறான். ಸೈತಾನ ಇದಕ್ಕಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಕೆಳಗೆ ನೂಕುವುದಕ್ಕೆ ಪ್ರಯಾಸ. நாம் நின்னோம்னா அநேக நம்மளை பார்த்து ரட்சிக்கப்படுவாங்க. ನಾವು ನಿಂತರೆ ನಮ್ಮ ನೋಡಿ ಅನೇಕ ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವರು. அநேக நம்மளை பார்த்து என்ன செய்வாங்களா, ಅನೇಕರು ನಮ್ಮ 40வது சங்கீதத்துல 40ನೇ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ அந்த அதுல வாசிக்கும் போது சொல்றாரு, பயங்கரமான குழி, 2வது வசனம், பயங்கரமான குழியில் ஒளியாத சேற்றிலும் என்னை தூக்கி எடுத்து ಭಯಂಕರವಾದ ನಾಶನ ಗುಂಡಿಯೊಳಗಿಂದ ನನ್ನ ಮೇಲಕ್ಕೆ ತೆಗೆದು என் கால்களை கண்ಮೇல் நிறுத்தி ನನ್ನ ಕಾಲುಗಳನ್ನು ಬಂಡೆಯ ಮೇಲೆ ನಿಲ್ಲಿಸಿ என் அடிகளை உறுதிப்படுத்தி ನನ್ನ ಹೆಜ್ಜೆಗಳನ್ನು ದೃಢಪಡಿಸಿ நம்ம தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயில கொடுத்தார். ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸುವ ಹೊಸ ಕೀರ್ತನೆ ನನ್ನ ಬಾಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಿಸಿ அநேகர் அதை கண்டு ಅನೇಕರು ಅದನ್ನು ನೋಡಿ பயந்து கர்த்தரை நம்புவாங்க. ಭಯಪಟ್ಟು ದೇವರಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಡುವರು. அப்போ ஆண்டவருடைய நோக்கம் என்ன, ದೇವರ ಉದ್ದೇಶ ಏನು, நம்ம மூலமா அநேகர் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க வேணும். ನಮ್ಮ ಮೂಲಕ ಅನೇಕರು ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡಬೇಕು. அதுக்கு தான் உங்களை என்னை கர்த்தர் நிக்க வச்சிருக்கிறாரு. ದೇವರು ಇದಕ್ಕಾಗಿ ನಮ್ಮನ್ನು ನಿಲ್ಲುವಂತೆ ಮಾಡಿರುವರು. நம்மளை ஏன் நிக்க வச்சிருக்கிறாருன்னா, ನಮ್ಮನ್ನು ಏಕೆ ನಿಲ್ಲಿಸಿರುವರು ಅಂದ್ರೆ நம்மளை பார்த்து அநேகர் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கணும். ನಮ್ಮನ್ನು ಅನೇಕರು ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡಬೇಕು. நீங்க நின்னுட்டீங்கன்னா உங்க மூலமா அநேகர் ரட்சிக்கப்பட போறாங்க. ನೀವು ನಿಂತರೆ ನಿಮ್ಮ ಮೂಲಕ ಅನೇಕ ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವರು. நீங்க நிக்கும் போது அநேகர் உங்க மூலமா கர்த்தர் ரட்சிக்க போறாரு. ನೀವು ನಿಲ್ಲುವಾಗ ದೇವರು ನಿಮ್ಮ ಮೂಲಕ ಅನೇಕರನ್ನು ರಕ್ಷಿಸಲಿರುವರು. ஜனங்களை கர்த்தர் ரட்சிக்க போறாரு. ನಿಮ್ಮ ಜನರನ್ನು ರಕ್ಷಿಸಲಿರುವರು. உங்களுடைய வீட்டாரை கர்த்தர் ரட்சிக்க போறாரு. ನಿಮ್ಮ ಮನೆಯವರನ್ನು ರಕ್ಷಿಸಲಿರುವರು. உங்களுடைய வேலை செய்ற அநேகர் ரட்சிக்க போறாரு. ಮಾಡೋ ಕೆಲಸ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅನೇಕರನ್ನು நீங்க ರಕ್ಷಿಸಲಿರುವರು. விழுந்து போயிட்டீங்க அப்படின்னா ನೀವು ಬಿದ್ದು ಹೋದರೆ பிசாசுக்கு கொண்டாட்டம் உண்டாகும். ಸೈತಾನಿಗೆ ಕೊಂಡಾಟವಾಗುವುದು. பிசாசுக்கு ரொம்ப கொண்டாட்டம் உண்டாகும். ಸೈತಾನಿಗೆ ಬಹಳ ಕೊಂಡಾಟ ಉಂಟಾಗುವುದು. அவன் ஏன் மேலதாளத்தோட கொண்டு போறான், ಅವನು ಏಕೆ ಗೀತ ವಾದ್ಯಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ, அவன் சாகும்போது ஏன் பட்டாசு வெடிச்சு மேலதாளத்தோட கொண்டு போறான் அப்படின்னா, ಸಾಯುವಾಗಕ್ಕೆ ಪಟಾಕಿ ಹೊಡೆದು ಗೀತ ವಾದ್ಯಗಳನ್ನು ನುಡಿಸಿಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. இவங்களாம் விழுந்து போனவங்களை நரகத்துக்கு கொண்டு போறேன், ಇವೆಲ್ಲ ಬಿದ್ದು ಹೋದ್ರು ನರಕಕ್ಕೆ ಹೇಳ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೇನೆ, ஏன்னா மேலதாளத்தோடு அவன் கொண்டு போறான். ಒಂದು ಗೀತ ವಾದ್ಯಗಳಿಂದ ಕಳ್ಕೊಂಡು ಹೋಗುವ. நம்ம அப்படிப்பட்டதான ஒரு நிலைமைக்குள்ள ஆளாக கூடாது. ನಾವು ಅಂತ ಸ್ಥಿತಿಗೆ ತುತ್ತಾಗಬಾರದು. ஆண்டவர் என்ன வந்தாலும் நான் கடைசி முகம் இருக்கணும்.
ஆண்டவரே. ದೇವರೇ ಏನೇ ಬಂದರೂ ಕೊನೆಯವರೆಗಾಗಿ ನಿಮಗಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕು. பெருவெள்ளம் வரும், பெருங்காற்று அடிக்கும். ದೊಡ್ಡ ಪ್ರವಾಹ ಬಂದಿತ್ತು, ಬಿರುಗಾಳಿ ಬೀಸಿತು. பெருவெள்ளம் வரும், ದೊಡ್ಡ ಪ್ರವಾಹ ಬರುವುದು, பெருங்காற்று அடிக்கும். ಬಿರುಗಾಳಿಯು ಬೀಸುವುದು. ஆனா நிக்கணும், ಆದರೂ ನಿಲ್ಲಬೇಕು. நான் நிக்கணும். ನಾವು ನಿಲ್ಲಬೇಕು. காற்று அடிக்கும் போது அந்த வீடு எப்படி இருக்குன்னு தெரியும். ಬಿರುಗಾಳಿ ಬೀಸುವಾಗ ಆ ಮನೆ ಎಂತದ್ದು ಎಂದು ತಿಳಿಯುವುದು. அது எது மேல இருக்குதுன்னு தெரியும். ಅದು ಯಾವುದರ ಮೇಲೆ ಇದೆ ಎಂದು ತಿಳಿಯುವುದು. நாம் என்ன வந்தாலும் நம்முடைய ஒரு நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கட்டும். ಏನೇ ಬಂದರೂ ನಮ್ಮ ನಂಬಿಕೆ ದೇವರ ಮೇಲೆ ಇರಲಿ. ஒரு காலம் யாரும் எனிச்சு கூட விழுந்து போக கூடாது. ಒಂದು ಕಾಲವು ಯಾರು ಬಿದ್ದು ಹೋಗಬಾರದು. அதுக்கு ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே உம்முடைய கிருபையை தாங்கட்டும் ஆண்டவரே. ಒಂದೇ ಒಂದು ಕಾರ್ಯ, ದೇವರೇ ನಿಮ್ಮ ಕೃಪೆ ನನಗೆ என்ன வந்தாலும் நான் விழுந்து போக கூடாது ஆண்டவரே. ಏನೇ ಬಂದರೂ ನಾನು ಬಿದ್ದು ಹೋಗಬಾರದು. கடைசி வரைக்கும் நமக்காக நிற்கணும் ஆண்டவரே. ಕೊನೆಯವರೆಗೂ ನಿಮಗಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕು. பெருவெள்ளம் வந்தாலும் பெருங்காற்று அடித்தாலும் ಬಹಳ ದೊಡ್ಡ ಪ್ರವಾಹ ಬೀಸಿ ಬಿರುಗಾಳಿ ಬಂದರೂ நமக்காக நிற்கணும் ஆண்டவரே. ನಿಮಗಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕು. அந்த வீடு நிலைத்திருந்தன்னு சொல்லுது. ಆ ಮನೆ ನಿಂತಿತು ಎಂದು ಓದುತ್ತೇವೆ. அப்ப நீங்களும் நான் நிக்க வேணும். ನೀವು ನಾವು ನಿಲ್ಲಬೇಕು. கர்த்தருக்காக நிக்கிற அனுபவம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில தேவை. ಕರ್ತರಿಗಾಗಿ ನಿಲ್ಲುವ ಅನುಭವ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ நீங்களும் நான் கர்த்தருக்காக கடைசி வரை நிக்க வேணும். ನೀವು ನಾವು ಕೊನೆಯವರೆಗೂ ಕರ್ತರಿಗಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕು. பிரச்சனை வரும், போராட்டம் வரும், நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும். ಸಮಸ್ಯೆ, ಹೋರಾಟ, ನಿಂದೆ, ಅವಮಾನಗಳೆಲ್ಲ ಬರುವುದು. சாதாரண பிரச்சனை வராது, பெருவெள்ளம் வருமா? ಸಾಧಾರಣವಲ್ಲ, ದೊಡ್ಡ ಪ್ರವಾಹ ಬರುವುದು. பெருவெள்ளம் வந்தது, ದೊಡ್ಡ ಪ್ರವಾಹ ಬಂತು, பெருங்காற்று அடித்தது. ಬಿರುಗಾಳಿ ಬೀಸಿತು. சாதாரண காற்றுல பெருங்காற்று அடிச்சது. ಸಾಧಾರಣಗಳಿಂದ ಬಿರುಗಾಳಿ ಬೀಸಿತು. கடந்த சில மாசத்துக்கு முன்பதாக மெட்ராஸ் பக்கம் போயிருந்த போது ಕೆಲವು ತಿಂಗಳಿಂದ ಚೆನ್ನೈಗೆ ಹೋಗಿದ್ದಾಗ அந்த ட்ரெயின்ல வரும்போது பார்த்தேன். ಟ್ರೈನಲ್ಲಿ ಬರುವಾಗ ನೋಡಿದೆನು. அந்த கடந்த அந்த நாட்கள்ல பயங்கரமான மழையும் புயல் காற்று அடிச்சபடினால ಭಯಂಕರವಾದ ಸುಂಟರ ಗಾಳಿ ಮತ್ತು ಮಳೆ ಸುರಿದದ್ದರಿಂದ அந்த பக்கம் இருக்கிற ஃபேக்டரி சீட் எல்லாம் தூக்கிட்டு போயிருக்குதுங்க. ಅಲ್ಲಿ ಫ್ಯಾಕ್ಟರಿ ಮೇಲೆ ಸೀಟ್ ಎಲ್ಲ ಬಿದ್ದು ಹೋಗಿರುವುದು. அநேக ஃபேக்டரிகளே சீட்டுகளே கிடையாதுங்க. ಅನೇಕ ಫ್ಯಾಕ್ಟರಿಗಳ ಮೇಲೆ ಸೀಟೇ ಇಲ್ಲ. அந்த அந்த காற்று அடிச்சபடினால ಗಾಳಿ ಬೀಸಿದ್ದರಿಂದ அந்த சீட்டுகள்லாம் பிச்சிட்டு போயிருச்சுங்க. ಸೀಟ್ಗಳೆಲ್ಲ ಹಾಗೆ ಕಿತ್ತುಕೊಂಡು ಹೋಗಿರುವುದು. அந்த அளவுக்கு காற்று வந்திருக்கு பாருங்க. ಅಷ್ಟು ಬರವಾಗಿ ಗಾಳಿ ಬಂದಿರುವುದು. அதே போல ஆவிக்குரிய ஜீவிதத்துல பிரச்சனை வரத்தான் செய்யும். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಆತ್ಮೀಯ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆಗಳು போராட்டம் வரும், ಹೋರಾಟಗಳು ಬರುವುದು. இன்னைக்கு நாம் தீர்மானம் எடுக்கணும். ಇಂದು ನಾವು ತೀರ್ಮಾನಿಸಿ, ஆண்டவர் என்ன வந்தாலும் மக்கா நிற்கணும் ஆண்டவர். ಏನೇ ಬಂದರೂ ನಾನು ನಿಮಗಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕು. யார் என்ன சொன்னாலும் மக்கா நிற்கணும் ஆண்டவர். ಯಾರು ಏನು ಹೇಳಿದ್ರು ನಿಮಗಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕು. என்ன வந்தாலும் மக்கா நிற்கணும் ஆண்டவர். ಏನೇ ಬಂದರೂ ನಿಮಗಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕು. ஆண்டவருக்கா நிற்கும் போது அவங்க மூலமா அநேகரை கர்த்தர் ரட்சிப்பாருங்க. ಕರ್ತರಿಗಾಗಿ ನಿಲ್ಲುವಾಗಲೇ ನಿಮ್ಮ ಮೂಲಕ ಅನೇಕ ದೇವರು ರಕ್ಷಿಸುವರು. நீங்க ஆண்டவருக்கா நிற்கும் போது கர்த்தர் உங்க மூலமா செயல்படுவாருங்க. ನೀವು ದೇವರಿಗಾಗಿ ನಿಲ್ಲುವಾಗ ದೇವರು ನಿಮ್ಮ ಮೂಲಕ ಕ್ರಿಯೆ ನಡೆಸುವರು. பிசாசு வெக்கப்பட்டு ஓடி விடுமா? ಸೈತಾನ ನಾಚಿಕೆಪಟ್ಟು ಓಡಿ ಹೋಗುವನು. நீங்க ஆண்டவருக்கா நிற்கும் போது பிசாசை ஏத்து நிக்க முடியும். ನೀವು ದೇವರಿಗಾಗಿ ನಿಲ್ಲುವಾಗಲೇ ಸೈತಾನನು ಎದುರಿಸಬಹುದು. பிசாசை ஏத்து நிக்கிறானவனா நீ கர்த்தருக்கா நின்னாதான் அவனை எதிர்க்க முடியும். ಸೈತಾನ ಎದುರಿಸಬೇಕು, ನೀವು ಕರ್ತರಿಗಾಗಿ ನಿಂತೇ ಆಗಬೇಕು. விழுந்து போன ஒரு காலம் பிசாசு எதிர்க்க முடியாது. ಬಿದ್ದು ಹೋದ್ರೆ ಒಂದು ಕಾಲು ಸೈತಾನ ಎದುರಿಸಲಾರರು. நீங்க எதிர்க்க வேணுமானால் ನೀವು ಅವನನ್ನು ಎದುರಿಸಬೇಕು. விசுவாசத்தில் நில்லுங்க. ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ನಿಲ್ಲಿರಿ. விசுவாசத்தில் நில்லுங்க. ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ನಿಲ್ಲಿರಿ. விசுவாசத்தில் நின்று அவனை ஏத்துல்லுங்க. ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ನಿಂತು ಅವನನ್ನು ಎದುರಿಸಿ. அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ಆಗ ಅವನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಿ ಹೋಗುವನು. ஆமென், அல்லேலூயா. அவன் ஓடி போறவன். ಅವನು ಓಡಿ ಹೋಗುವನು. உங்களை பார்த்து ஓடி போறவன். ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಓಡಿ ಹೋಗುವನು. நீங்க அவனை பார்த்து பயப்படக்கூடாது. ನೀವು ನೋಡಿ ಭಯಪಡಬಾರದು. அவன் பெரிய உருவமா இருக்கலாம், ಒಂದು ದೊಡ್ಡ ರೂಪವಾಗಿರಬಹುದು. அவன் நம்மளை விட எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம், ನಮ್ಮಿಂದ ಬಹು ಅನುಭವಶಾಲಿ ಆಗಿರಬಹುದು. நம்மள நேற்று வந்தவங்க, ನಾವೆಲ್ಲ ನಿನ್ನೆ ಬಂದವರು. நம்ம கொஞ்ச நாளாச்சு ரட்சிக்கப்பட்டு. ನಾವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿ ಸ್ವಲ್ಪ ದಿನವಾಯಿತು. அவன் 6000 வருஷமா இருக்கிறான். 6000 ವರ್ಷದಿಂದ ಇರುವನು. 6000 வருஷமா இருக்கிறான். 6000 ವರ್ಷದಿಂದ அவன் சொல்றான், நான் ஆதாம பார்த்திருக்கிறேன், ನಾವು ಹೇಳ್ತಾನೆ, ನಾನು ಆದಾಮನ್ನು ನೋಡಿರುವೆ, ஏவாளை பார்த்திருக்கிறேன், ಹವ್ವಳನ್ನು ನೋಡಿರುವೆ, அவங்கள எல்லாம் விழ வச்சுட்டேன், ಅವರೆಲ್ಲ ಬಿದ್ದು ಹೋಗುವಂತೆ ಮಾಡಿದನು. நீங்க ஏமாத்துறேன். ನೀನು ಎಷ್ಟು ಮಾತ್ರ. நான் ஆபிரகாமை பார்த்திருக்கிறேன், ಆಬ್ರಾಮನ್ನು ನೋಡಿದ್ದೇನೆ. ஆபிரகாம் குடும்பத்துக்குள்ளேயே ಆಬ್ರಾಮನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ நான் பிரச்சனை உண்டாக்குறதுக்கு வழி கத்து கொடுத்தேன். ಸಮಸ್ಯೆ ತಂದಿರುವೆನು. நான் இல்ல ஆபிரகாமை பார்த்திருக்கிறேன், ಆಬ್ರಾಮನ್ನು ನೋಡಿರುವೆನು. நான் மோசேயை பார்த்திருக்கிறேன், ಮೋಶೆಯನ್ನು நீ ನೋಡಿರುವೆನು. பார்த்திருக்கிறியா? ನೀನು ನೋಡಿದೀಯಾ? உனக்கு அப்படின்னு சொல்லி பயப்படுத்துவான். ಎಂದು ಭಯಪಡಿಸುವನು. நான் நிக்கும் போது அவன் ஓடி போயிடுவான். ನಾವು ನಿಲ್ಲುವಾಗ ಅವನು ಓಡಿ ಹೋಗುವನು. ஆமென், அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவங்களெல்லாம் எனக்கு தெரியாது, ಅವರೆಲ್ಲ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. எனக்கு இயேசு தான் தெரியுங்க. ನನಗೆ ಯೇಸು ಮಾತ್ರ ಗೊತ್ತು. இயேசு என்னோட கூட இருக்கிறார். ಯೇಸು ನನ್ನ ಜೊತೆ ಇರುವನು. இயேசு மேல விசுவாசம் வைத்திருக்கிறேன் ಯೇಸು ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟಿರುವೆನು என்று சொல்லி அவனை எழுத்துரிக்கும் போது ಎಂದು ಹೇಳಿ ಅವನನ್ನು ಎದುರಿಸುವ. அவன் நம்மளை விட்டு ஓடி போவான். ಅವನು ನಮ್ಮಿಂದ ಓಡಿ ಹೋಗುವನು. ஆமென், அல்லேலூயா. இந்த காலவெளியில் நிக்கிற நீங்கள் யாரா இருந்தாலும், ಈ ಬೆಳಗ್ಗೆ ನೋಡಿ ನಿಲ್ತಿರುವ ನೀವು விசேஷமா ಯಾರಾಗಿದ್ದರೂ, வால் விரல் இடறி விடக்கூடிய காலகட்டத்துல வந்திருக்கிறோம். ವಿಶೇಷವಾಗಿ ಯುವಕರು ಎಡವಿ ಬೀಳುವಂತ ಒಂದು ಕಾಲದೊಳಗೆ ಬಂದಿರುವರು. ஆண்டவர் சொல்றாரு, வேதத்துல வாசிக்கும் போது வால் விரல் இடறி விடுவாங்களாம். ವೇದದಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳಿರೋರು ಯುವಕರು ಎಡವಿ ಬೀಳುವರು. வால் விரல் தான் அதிகமா இந்த நாட்கள் விழுந்து போகக்கூடிய ஒரு காலகட்டத்துல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ಇಂಥ ಕಾಲದಲ್ಲಿ ಯುವಕರು ಅಧಿಕವಾಗಿ ಎಡವಿ ಬೀಳುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಬಂದಿರುವರು. வால் விரலை விளைவிக்க முடியாது பிசாசு அவங்களுக்கு பல காரியங்களை அவங்களுக்கு காண்பிக்கிறான். ಯುವಕರು ಎಡವಿ ಬೀಳುವಂತ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅವರಿಗೆ ತೋರಿಸುವನು. வால் விரலாய் நீங்கள் இடறி விழாம இருக்க வேண்டுமானால் ಯುವಕರು ನೀವು ಎಡವಿ ಬೀಳದೆ ಇರಬೇಕಂದ್ರೆ உங்களுடைய வாழ்க்கையில அதிகமான ஜெபம் தேவையா இருக்கிறது. ನಿಮ್ಮ ಬಾಳಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಅವಶ್ಯವಾಗಿರುವುದು. அதிகமாய் தீர்மானம் தேவையா இருக்கிறது. ಹೆಚ್ಚಾದ ತೀರ್ಮಾನಗಳು ಬೇಕಿರುವುದು. தானியேலை போல ஒரு உறுதியான தீர்மானத்துக்குள்ள இருக்க வேண்டும். ದಾನಿಯೇಲ ಒಂದು ದೃಢವಾದ ತೀರ್ಮಾನದೊಳಗಿರಬೇಕು. யோசேப்பு போல ஒரு, அதாவது நான் கர்த்தருக்கு விரோதமா
எந்த கர்த்தர் செய்ய மாட்டேன்னு வைராக்கியம் வைக்க வேணும். ಯೋಸೇಫರಂತೆ ಕರ್ತರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಯಾವ ಕಾರ್ಯ ಮಾಡೋದ್ರಿಂದ ವೈರಾಗ್ಯ ಇಡಬೇಕು. நீங்க கர்த்தருக்காக நிற்கும் போது ನೀವು ಕರ್ತರಿಗಾಗಿ ನಿಲ್ಲುವಾಗ கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய போறாரு. ದೇವರು ನಿಮಗಾಗಿ ಮಹತ್ ಕಾರ್ಯ ಮಾಡಬಹುದು. உங்களுடைய எதிர்காலம் பெரிய பிரகாசமா இருக்கும். ನಿಮ್ಮ ಭವಿಷ್ಯತ್ ಕಾಲ ಬಹಳ ಪ್ರಕಾಶವಾಗಿರುವುದು. உங்களுக்கு புத்தி கட்டாத எதிர்காலத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ನಿಮ್ಮ ಬುದ್ಧಿಗೆ ನಿಲುಕದ ಒಂದು ಭವಿಷ್ಯತ್ ಕಾಲ ನಿಮಗಾಗಿ ஆக ರೂಪಿಸಿಟ್ಟಿರುವುದು. வாலிபர்களாய் நீங்க ஒரு காலம் விழுந்து போக கூடாது. ಅದರಿಂದ ಯುವಕರು ಒಂದು ಕಾಲ ನೀವು ಎಡವಿ ಬೀಳಬಾರದು. வாலிபர்களை விளைவிக்க முடியா பிசாசு வகதேடிக்கிட்டே இருக்கிறான். ಯುವಕರನ್ನು ನೂಕುವಂತೆ ಸೈತಾನು ದಾರಿ ಹುಡುಕುತ್ತಾ ಇರುವನು. அவங்களுக்கு பலவிதமான ஆசை காரியங்களை காட்டுகிறான். ಅವರಿಗೆ ಹಲವು ಆಶಾ ಭೋಗ ತೋರಿಸುವನು. பலவிதமான தந்திரமான வழிகளை அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறான். ಹಲವು ತಂತ್ರವಾದ ದಾರಿಗಳನ್ನು ಕಲಿಸಿಕೊಡುವನು. அவங்களுக்கு பலவிதமான ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் அவனுக்கு காட்டி கொடுக்கிறான். ಹಲವು ವಿಧ ಸ್ನೇಹಿತರ ಸಹವಾಸ ಕೊಡುವನು. அவங்களுக்கு பலவிதமான வழிகளை அவனுக்கு காட்டுகிறான். ಹಲವು ದಾರಿಗಳನ್ನು ತೋರಿಸುವನು. எது வந்தாலும் நீங்க இடறி விழக்கூடாது. ಏನೇ ಇದ್ರೂ ನೀವು ಎಡವಿ ಬೀಳಬಾರದು. வாலிபர்கள் நீங்க கர்த்தருக்குள்ள தானியேல போல தீர்மானத்தில் இருங்க. ಯೌವನಸ್ಥನು ದಾನಿಯೇಲಂತೆ ಕರ್ತರೊಳಗೆ ತೀರ್ಮಾನದಿಂದ யோசேப்பு போல கர்த்தருடைய பயத்தில் இருங்க. ಯೋಸೇಫರಂತೆ ಕರ್ತರಿಗೆ ಭಯಪಟ್ಟಿರಿ. தாவீதை போல எப்போது கர்த்தரை பாடிக்கொண்டே இருங்க. ದಾವೀದನಂತೆ ಕರ್ತರನ್ನು ಯಾವಾಗಲೂ ಸ್ತುತಿಸುತ್ತಾ ಇರಿ. எப்போதும் உங்களுடைய வாயில கர்த்தருடைய பாட்டு இருக்கட்டும். ನಿಮ್ಮ ಬಾಯಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ದೇವರನ್ನು ಹಾಡುವ ಹಾಡಿರಲಿ. ஒரு காலம் பிக்சர் பாட்டை கேட்கக்கூடிய மனசு வரக்கூடாது. ಕೆಲವು ಪಿಕ್ಚರ್ ಹಾಡು ಕೇಳುವಂತ ಮನಸ್ಸು ಬರಬಾರದು. கர்த்தருடைய பாட்டை கேட்டுக்கொண்டே இருங்க. ದೇವರ ಹಾಡನ್ನೇ ಧ್ಯಾನಿಸುತ್ತೀರಿ. ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ಸ್ನೇಹಿತರ ಸಹವಾಸದಲ್ಲಿ ಜಾಗೃತೆಯಿಂದಿರ್ರಿ. கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்க. ದೇವರ ಕೃಪೆ ನಿಮಗೆ ಆಧಾರ. ஆமென் அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. எத்தனை பேர் விழுந்து போயிருக்கிறாங்க. ಎಷ್ಟು ಜನ ಬಿದ್ದು ಹೋಗಿರುವರು. அதாவது இந்த ஜோலார்பட்ட அதாவது அந்த இடத்துல கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால 2 ட்ரெயின் மோதி விழுந்து போச்சுங்க. ಕೆಲವು ವರ್ಷಗಳಿಂದ ಜೋಲಾರ್ಪೇಟೆಯಲ್ಲಿ 2 ಟ್ರೈನ್ ನೇರವಾಗಿ ಗುದ್ದಿ ಬಿದ್ದು ಹೋಗಿರುವುದು. மத்திய ராத்திரில 2 ட்ரெயின் ஒரே ட்ரக்ல வந்து எதிரெதிரா வந்து மோதி விழுந்து போச்சுங்க. ಮಧ್ಯರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಒಂದೇ ಟ್ರಕ್ ಅಲ್ಲಿ 2 ಟ್ರೈನ್ ಎದುರೆದುರು ಬಂದು ಗುದ್ದಿ ಬಿದ್ದು ಹೋಯಿತು. அந்த ட்ரெயின் விழுந்து போன ட்ரெயின் இன்னும் அந்த ஓரம் கட்டி அப்படியே வச்சிருக்காங்களா. ಬಿದ್ದು ಹೋದ ಟ್ರೈನ್ ಹಾಗೆ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಹಾಕಿಟ್ಟಿರುವರು. அது துருப்பிடிச்சு போய் அப்படியே கிடக்குதுங்க. ಅದು ಹಾಗೆ ನುಸಿ ಹಿಡಿದು ಹಾಗೆ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬಿದ್ದಿರುವುದು. ட்ரெயின் அந்த லைன்ல போறவங்க எல்லாம் பாக்குறாங்க. ಅಲ್ಲಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡಲ್ಲ ಅದನ್ನು ತಿರುಗಿ ನೋಡುವರು. இது ஒரு காலத்துல நல்ல ஓடின ட்ரெயின். ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಓಡುತ್ತಿದ್ದ ಟ್ರೈನು. எத்தனையோ பேரை இது ஏத்தி கொண்டு போன ட்ரெயின். ಎಷ್ಟೋ ಜನನು ಹತ್ತಿಸಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತಿತ್ತು. இது விழுந்து போச்சு பாருங்க. ಇದು ಬಿದ್ದು ಹೋಯಿತು ನೋಡಿ. துருப்பிடிச்சு போய் கிடக்கு பாருங்க. ಇದು ನುಸಿ ಹಿಡಿದಿರುವುದು. அப்படி சொல்லி அநேகருக்கு வேடிக்கையா பார்த்துட்டு போறாங்க. ಅನೇಕರು ನೋಡುತ್ತಾ ವಿನೋದ ಪಡ್ತಾ ಹೋಗುವರು. இன்னைக்கு அநேக கர்த்தர் பிள்ளைகள் அப்படித்தான் இருக்கிறாங்க. ಅನೇಕ ದೇವರ ಮಕ್ಕಳು ಹಾಗೆ ಇರುವರು. ஒரு காலத்துல நல்ல ஆண்டவருக்காக ஓடினவங்க. ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ದೇವರಿಗೆಂದು ಓಡಿದವರು. ஒரு காலத்துல ஆண்டவருக்காக ஊழியம் செய்தவங்க. ಕಾಲದಲ್ಲಿ ಕರ್ತರಿಗೆಂದು ಸೇವೆ ನಡೆಸಿದವರು. ஒரு காலத்துல கர்த்தருக்காக ஓடினவங்க. ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಕರ್ತರಿಗೆಂದು ಓಡಿದವರು. இன்னைக்கு அநேக நிக்க முடியாம விழுந்து போய் கிடக்குறாங்க. ನಿಲ್ಲಲಾರದೆ ಬಿದ್ದು ಹೋಗಿರುವರು. அவங்கள பார்த்து வேடிக்கையா ஜனங்க சொல்றாங்க. ನೋಡಿ ಜನರು ತಮಾಷೆಯಾಗಿ ಹೇಳುವರು. கேவலமா சொல்றாங்க. ಹೀನವಾಗಿ ಹೇಳುವರು. அவங்கள பற்றி கேவலமா சொல்றாங்க. ಹೀನೈಸಿ ಹೇಳುವರು. அந்த நிலைமை நம்மளுக்கு வரவே கூடாது. ಅಂತ ಸ್ಥಿತಿ ನಮಗೆ ಬೇಡವೇ ஆண்டவரே ಬೇಡ. கடைசி வரைக்கும் நான் நமக்காக நிற்கணும் ஆண்டவரே. ನಾನು ಕೊನೆಯವರೆಗೆ ನಿಮಗಾಗಿ நீ ನಿಲ್ಲಬೇಕು. கர்த்தருக்காக நிக்கும்போது உங்க மூலமா உங்க ஜனங்களை கர்த்தர் நிச்சயமா ரட்சிப்பாரு. ನೀವು ಕರ್ತರಿಗಾಗಿ ನಿಲ್ಲುವಾಗ ಖಂಡಿತವಾಗಿ ನಿಮ್ಮ ಮೂಲಕ ನಮ್ಮ ಜನರನ್ನು ರಕ್ಷಿಸುವರು. உங்க மூலமா அநேகரை கர்த்தர் ரட்சிப்பாரு. ನಿಮ್ಮ ಮೂಲಕ ಇನ್ನು ಅನೇಕರನ್ನು ರಕ್ಷಿಸುವರು. நீங்க இங்க கர்த்தருக்காக நின்னாதான் பரலோகத்துல ஆண்டவருக்கு முன்னால நிக்க முடியும். ಇಲ್ಲಿ ಕರ್ತರಿಗಾಗಿ ನಿಂತರೆ ಪರಲೋಕದಲ್ಲಿ ದೇವರ ಮುಂದೆ ನಿಲ್ಲಬಹುದು. இங்க ஆண்டவருக்காக நிக்கிறவங்க தான் பரலோகத்துல ஆட்டுக்குட்டியானுக்கு முன்னால நிற்க முடியும். ಇಲ್ಲಿ ಕರ್ತರಿಗಾಗಿ ನಿಲ್ಲುವರೇ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಯಜ್ಞದ ಕುರಿಯ ಮುಂದೆ ನಿಲ್ಲಬಹುದು. பரலோகத்திலே தொல்லான கூட்டங்களை ஆட்டுக்குட்டியானுக்கு முன்னால நிற்க கண்டேன்னு சொல்கிறாரு. ಪರಲೋಕದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಮಹಾ ಗುಂಪು ಯಜ್ಞದ ಕುರಿಯ ಮುಂದೆ ನಿಂತಿರುವುದನ್ನು ಕಂಡೆನೆಂದರೆ வேதத்துல வாசிக்கிறதுல பிரகடனை புத்தகத்துல ரெவலேஷன்ல வெளிப்படுத்தல புத்தகத்துல ಪ್ರಕಟಣೆ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ 7 அதிகாரத்துல வாசிக்கும் போது 7ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ அதுல வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல புத்தகம் 7 அதிகாரம் ಪ್ರಕಟಣೆ 7ನೇ ಅಧ್ಯಾಯ அதுல வாசிக்கும் போது யோவான் சொல்கிறார். ಯೋಹಾನ್ ಹೇಳುತ್ತಾರೆ. அதுல அந்த 9வது வசனம் வாசிக்கிறோம். 9ನೇ ವಚನದಲ್ಲಿ இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது ಇವುಗಳಾದ ಮೇಲೆ ಈಗೋ சகல ஜாதிகளிலும் ಸಕಲ ಜನಾಂಗಗಳು கோத்திரங்களிலும் ಕುಲಗಳಿಂದ ஜனங்களிலும் ಪ್ರಜೆಗಳವರು பாஷைக்காரிலும் ಸಕಲ ಭಾಷೆ ನಾಡು வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாதமான ಯಾರಿಂದಲೂ ಎಣಿಸಲಾಗದಂತ திரளான கூட்டமாய் ஜனங்கள் வெள்ளையங்கிகளை தரித்து ಮಹಾ ಸಮೂಹ ಬಿಳಿ ನಿಲುವಂಗಿ ಧರಿಸಿ தங்கள் கைகளிலே குருத்தங்களை பிடித்து ತಮ್ಮ ಕೈಗಳಲ್ಲಿ ಜನಗಳನ್ನು ಹಿಡಿದು சிங்காசனம் முன்பாகவும் ಸಿಂಹಾಸನದ ಮುಂದೆ ஆட்டுக்குட்டியார் முன்பாக நிற்க கண்டேன். ಯಜ್ಞದ ಕುರಿಯ ಮುಂದೆ ನಿಂತಿರುವುದನ್ನು இவங்க எங்க நிக்கிறாங்க? ಎಲ್ಲಿ ನಿಂತಿರುವರು? தேவனுக்குமார் நின்று கொண்டிருக்கிறாங்க. ದೇವರ ಮುಂದೆ ನಿಂತಿರುವರು. பாடிக்கொண்டிருக்கிறாங்க. ಸ್ತುತಿಸುತ್ತಾ ಇರುವರು. ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க. ದೇವರನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸುತ್ತಾ ஒரு ಇರುವರು. கம்பீரத்தோட இருக்கிறாங்க. ಗಂಭೀರದಿಂದಿರುವರು. ஒரு சந்தோஷத்தோட இருக்கிறாங்க. ಸಂತೋಷವಾಗಿರುವರು. இவங்க ஆண்டவருக்காக நின்னவங்க. ಇವರೆಲ್ಲ ಕರ್ತರಿಗಾಗಿ ನಿಂತವರು. இவங்க எந்த பாதையில வந்தவங்களா? ಇವರು ಎಲ್ಲಿಂದ ಬಂದವರು? மகா உபத்திரவத்தில் ஆண்டவருக்காக நின்னவங்க. ಮಹಾ ಉಪದ್ರವದಲ್ಲಿ ಕರ್ತರಿಗಾಗಿ மகா ನಿಂತವರು. உபத்திரவத்தில் நின்னவங்க. ಮಹಾ ಉಪದ್ರವದಲ್ಲಿ ನಿಂತವರು. ரத்த சாட்சி ஆண்டவருக்காக நின்னவங்க. ರಕ್ತ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಕರ್ತರಿಗೆಂದು ನಿಂತವರು. கடந்த நாட்களில இந்த புத்தகத்துல வாசித்தேன். ಕಳೆದ ದಿನ ಒಂದು ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಓದಿದೆನು. இங்க எனக்கு ஒரு மாசம் ஒரு புத்தகம் வருகிறது. ಪ್ರತಿ ತಿಂಗಳು ಈ ಒಂದು ಪುಸ್ತಕ ನನಗೆ ಬರುವುದು. இந்த புத்தகத்துல ஒரு சாட்சி வருது. ಈ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಒಂದು ಸಾಕ್ಷಿ ಬರುವುದು. உகண்டான்னு சொல்லக்கூடிய தேசத்துல ಉಗಾಂಡಾ ದೇಶದಿಂದ அதுல ஒரு ஊழியக்காரர் நெருப்புல வச்சு சுட்டிருக்கிறாங்க. ದೇವ ಸೇವಕನು ಬೆಂಕಿಯಿಂದ ಸುಟ್ಟು ಹಾಕಿರುವರು. அவர் மாத்திரம் இல்ல, அவர்கிட்ட இருந்து எல்லா பைபிளை வச்சு
ಅವರು ಮಾತ್ರವಲ್ಲ ಅವರೊಂದಿಗೆ ಎಲ್ಲ ಬೈಬಲ್ ಅನ್ನು ಸೇರಿಸಿ அவரை உயிரோட சுட்டரிச்சிருக்கிறாங்க. ಜೀವಂತವಾಗಿ ಬೆಂಕಿ ಸುಟ್ಟು எப்படி எல்லாம் ஆண்டவருக்காக ஜீவனை கொடுத்து ஆண்டவருக்காக வாழ்ந்திருக்கிறாங்க. ಹೇಗೆಲ್ಲ ಕರ್ತರಿಗೆಂದು ಜೀವ ಕೊಟ್ಟು ಬದುಕಿದ್ದಿರುವ ஆண்டவருக்காக நிக்க முடியுமா? ಕರ್ತರಿಗಾಗಿ ನಿಲ್ಲುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. பிரச்சனை வரும்போது கர்த்தருக்காக நிக்க முடியுமா? ಸಮಸ್ಯೆ ಎದ್ದು ಬರುವಾಗ ಕರ್ತರಿಗಾಗಿ ನಿಲ್ಲುವಿರಾ? போராட்டம் வரும்போது நிக்க முடியுமா? ಹೋರಾಟ ಬರುವಾಗ ನಿಲ್ಲುವಿರಾ? ஆண்டவரே நமக்காக நிற்கணும் ஆண்டவரே. ದೇವರೇ ನಾನು ನಿಮಗಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕು. உபத்திரம் வந்தாலும் நமக்காக நிக்கணும் ஆண்டவரே. ಉಪದ್ರವ ಬಂದರೂ ನಿಮಗಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕು. போராட்டம் வந்தாலும் நமக்காக நிற்கணும் ஆண்டவரே. ಹೋರಾಟ ಬಂದರೂ ನಿಮಗಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕು. பிரச்சனை வந்தாலும் நமக்காக நிற்கணும் ஆண்டவரே. ಸಮಸ್ಯೆ ಬಂದರೂ ನಿಮಗಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕಪ್ಪ. நிந்தைகள் வந்தாலும் நமக்காக நிற்கணும் ஆண்டவரே. ಕೈಗಳು ಬಂದರೂ ನಿಮಗಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕು. நான் அதாவது நிக்கிற கூட்டமா இருக்க வேண்டும். ನಾವು ನಿಲ್ಲುವ ಗುಂಪಿನವರಾಗಿ. நிக்கும்போது பிசாசு உங்களை விட்டு ஓடி விடுவான். ನಿಲ್ಲುವಾಗ ಸೈತಾನ ನಿಮ್ಮಿಂದ ಓಡಿ ಹೋಗುವನು. நிக்கும்போது ஜெயம் உங்களுக்கு தான். ನಿಲ್ಲುವಾಗ ಜಯ ನಿಮಗೆ. ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் நிக்கிறவளாய் மாற வேண்டும். ನಿಲ್ಲುವವರಾಗಿರೋಣ. ஆண்டவரே உமக்காக நிற்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ದೇವರೇ ನಿಮಗಾಗಿ ನಿಲ್ಲಲು ನನಗೆ ಕೃಪೆ ನೀಡಿ ಸ್ವಾಮಿ. சங்ககாரன் சொல்றாரு என்னை எத்தனையோ முறை விழும்படியா பிசாசு தள்ளினா. ಕೀರ್ತನೆ ಹೇಳ್ತಾರೆ ಸೈತಾನನನ್ನು ಎಷ್ಟೋ ಸಾರಿ ನೂಕುವಂತೆ ಪ್ರಯತ್ನಿಸಿದನು. ஆனால் கர்த்தர் கிருபை என்னை நிக்க வச்சிருச்சு. ದೇವರ ಕೃಪೆ ನಾನು ನಿಲ್ಲುವಂತೆ ಮಾಡಿತು. இந்த அளவுக்கு நிக்கிறோம் ஆண்டவருடைய கிருபை தான். ಇದುವರೆಗೂ ನಾವು ನಿಂತಿರುವುದು ದೇವರ ಕೃಪೆ. நீங்க இவ்வளவு வருஷமா இந்த ரட்சிப்பில் நிக்கிறீங்கன்னா ஆண்டவருடைய கிருபை தான் உங்களை தாங்கிட்டு இருக்குது. ಎಷ್ಟು ವರ್ಷ ರಕ್ಷಣೆಯಲ್ಲಿ ನಿಂತಿರುವುದಂದ್ರೆ ಅದು ದೇವರ ಕೃಪೆ. ஆண்டவர் உங்க மேல வச்ச கிருபையினால தான் நின்னுகிட்டு இருக்கீங்க. ದೇವರ ಮೇಲಿಟ್ಟಿರುವ ಕೃಪೆಯಿಂದ ನಿಂತಿರುವಿರಿ. இல்லன்னா எப்போ நான் விழுந்து போயிருப்போம். ಯಾವಾಗಲೂ ನಾವು ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತಿದ್ದೆವು. எத்தனையோ காரியம் நம்ம விழும்படியான சூழ்நிலை வந்தது. ಎಷ್ಟೋ ಕಾರಣ ನಾವು ಬಿದ್ದು ಹೋಗುವ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ಬಂದವು. ஆனாலும் நாம் நிக்கிறதுக்கு காரணம் என்ன? ಆದರೂ ನಾವು ನಿಲ್ಲುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? கர்த்தருடைய கிருபை நம்மளை தாங்கிட்டு இருக்குது. ದೇವರ ಕೃಪೆ ನಮಗೆ ಆಧಾರವಾಗಿರುವುದು. ஏன் நம்மளை நிக்க வச்சிருக்கிறாரு? ಏಕೆ ನಿಲ್ಲುವಂತೆ ಮಾಡಿರುವುದು? நம்மளமா இன்னும் ಅನೇಕ ரட்சிக்கப்பட வேண்டியிருக்குது. ನಮ್ಮ ಮೂಲಕ ಇನ್ನೂ ಅನೇಕ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕಿರುವುದು. நம்மளமா ಅನೇಕ ಆತ್ಮಗಳು ಆಂಡವರುಗಳ ವರ வேண்டியிருக்கிறது. ನಮ್ಮ ಮೂಲಕ ಇನ್ನೂ ಅನೇಕ ಆತ್ಮಗಳು ಕರ್ತರಿಗಾಗಿ ಬರಬೇಕಿರುವುದು. உங்களை பார்த்து தான் ಅನೇಕ ரட்சிக்கப்படும்படியா கர்த்தர் நிக்க வச்சிருக்கிறாரு. ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಅನೇಕ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿ ನಿಮ್ಮನ್ನು ನಿಲ್ಲಿಸಿರುವರು. ஆமென் அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. ஆண்டவருடைய கிருபை நம்மளை தாங்குறதா. ದೇವರ ಕೃಪೆ ನಮಗೆ ಆಧಾರವಾಗಿರುವುದು. இரண்டாவது அபிஷேகம் தான் நம்மளை தாங்குறதா. ಹಾಗಾಗಿ ಈ ಅಭಿಷೇಕ ನಮಗೆ ಆಧಾರವಾಗಿರುವುದು. அபிஷேகம் நம்மளை தாங்குறது. ಅಭಿಷೇಕ ನಮಗೆ ಆಧಾರವಾಗಿರುವುದು. அதாவது அப்போஸ்தலனான பவுல் சொல்கிறார், ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲ್ ಹೇಳುತ್ತಾರೆ, என்னுடைய பலவீனத்திலே ನನ್ನ ಎಲ್ಲಾ ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿ என்னுடைய அபிஷேகம் தான் என்னை தாங்கிட்டு அப்படின்னு சொல்கிறார். ನನ್ನ ಅಭಿಷೇಕ ನನಗೆ ಆಧಾರ ಕೊಟ್ಟಿತು ಎಂದು. அதுல வாசிக்கும் போது அதுல ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருது. ಒಂದು ವಚನ ನನ್ನ ಜ್ಞಾಪಕಕ್ಕೆ ಬರುತ್ತೆ. அதாவது ரோமர் புத்தகம் 8 அதிகாரம் ರೋಮಾಪುರ 8ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ அது 26வது வசனம் வாசிக்கும் போது 26ನೇ ವಚನ. ரோமர் புத்தகம் 8 அதிகாரம் ರೋಮಾಪುರ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 26வது வசனம் வாசிக்கும் போது 26ನೇ ವಚನ ಓದುವಾಗ அந்தபடி ஆவியானவர் நம்ம பலவீனங்களை நம்மளுக்கு என்ன செய்யறாரா? ಪವಿತ್ರಾತ್ಮ ನಮ್ಮ ಆಸಕ್ತಿಯನ್ನು ನೋಡಿ நம்மளுக்கு உதவி செய்யறாரா? ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವರು. நம்மளுக்கு எத்தனையோ பலவீனம் வருது. ನಮಗೆ ಎಷ್ಟೋ ಬಲಹೀನತೆ ಬರುವುದು. பலவீனத்தை பார்த்து விழுந்து போயிடக்கூடாது. ಬಲಹೀನತೆ ನೋಡಿ ಬಿದ್ದು ಹೋಗಬಾರದು. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் வருது. ನಮ್ಮ ಬಾಳಿ ಎಷ್ಟೋ ಸಮಸ್ಯೆಗಳು ಎದ್ದೇಳುವುದು. ஆனாலும் ஆவியானவர் நம்மளுக்கு என்ன செய்யறாரா? ಆದರೂ ಪವಿತ್ರಾತ್ಮರು நம்மளுக்காக உதவி செய்கிறார். ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವರು. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை தாங்கிக் கொண்டிருக்கிறார். ಪವಿತ್ರಾತ್ಮ ನಮಗೆ ಆಧಾರ. அந்த அபிஷேகம் தான் நம்மளை தாங்கிட்டு இருக்குது. ಅಭಿಷೇಕ ನಮಗೆ ಆಧಾರವಾಗಿರುವುದು. இந்த அபிஷேகத்தை ஏன் நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார்னா, ದೇವರು ಏಕೆ ನಮಗೆ ಅಭಿಷೇಕ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ? நம்ம ஆண்டவருக்கு நிக்கத்தான் அந்த அபிஷேகம் நம்மளுக்கு இருக்குதுங்க. ಕರ್ತರಿಗಾಗಿ ನಿಲ್ಲುವುದಕ್ಕಾಗಿ ಇರುವುದು. அபிஷேகம் இல்லாட்ட எப்போ நான் விழுந்து போயிருப்போம். ಅಭಿಷೇಕ ಇಲ್ಲಂದ್ರೆ ಯಾವಾಗಲೂ ಬಿದ್ದು ಹೋಗಿದ್ದು. அதுக்கு தான் தேவன் நம்மளுக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். ದೇವರು ಇದಕ್ಕಾಗಿ ನಮಗೆ ಅಭಿಷೇಕ ಕೊಟ್ಟಿರುವುದು. நாம் சோர்ந்து விழும்படியான எத்தனையோ சோர்வுகள் வந்தது. ನಾವು ಬಿದ್ದು ಹೋಗುವಂತ ಎಷ್ಟೋ ಬೇಸರಗಳು ಬಂದಿರುವುದು. எத்தனையோ வேதனைகள் வந்தது. ಎಷ್ಟೋ ವೇದನೆಗಳು ಬಂದಿರುವುದು. அந்த ஆவியானவருடைய அபிஷேகம் நம்மளுக்குள்ள இருக்கிறபடியால் தான், ಪವಿತ್ರಾತ್ಮರ ಅಭಿಷೇಕ ನಮ್ಮೊಳಗೆ ಇರುವುದರಿಂದ தேவனுடைய அபிஷேகம் நம்மளை நிக்க வச்சிருக்கிறது. ಅಭಿಷೇಕ ನಮ್ಮ ನಿಲ್ಲುವಂತೆ ಮಾಡಿರುವುದು. ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் ஆண்டவருக்காக நிற்போமாக. ಇನ್ನು ಮುಂದೆ ಕರ್ತರಿಗಾಗಿ ನಿಲ್ಲೋಣ. ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் எனக்குள்ள அதிகமாக கடைசி காணப்பட்ட ஆண்டவரே, ನಿಮ್ಮ ಅಭಿಷೇಕ ಕೊನೆಯವರೆಗೂ ನನ್ನ ಮೇಲೆ ಕಾಣಲ್ಪಡಲಿ. நான் கடைசி உமக்காக சாட்சி நிக்கணும் ஆண்டவரே. ಕೊನೆಯವರೆಗೂ ನಿಮಗಾಗಿ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕು. கடைசி உமக்காக நிற்கணும் ஆண்டவரೇ. ಕೊನೆಯವರೆಗೂ ನಿಮಗಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕು ಸ್ವಾಮಿ. அபிஷேகம் நம்மளை நிக்க வைக்கிறது. ಅಭಿಷೇಕ ನಮ್ಮ ನಿಲ್ಲುವಂತೆ ಮಾಡುವುದು. மூன்றாவது காரியம் அப்போஸ்தலனான பவுல் சொல்கிறார், ಮೂರನೇದಾಗಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲ್ ಹೇಳುತ್ತಾರೆ, அநேகர் எனக்காக ஜெபம் பண்றீங்க. ನೀವು ಅನೇಕರು ನನಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ದೀರಿ. அது 2 கொரிந்தியர் புத்தகத்துல 4 அதிகாரத்துல வாசிக்கும் போது 2 ಕೊರಿಂಥರ 4ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 2 கொரிந்தியர் புத்தகத்துல 4 அதிகாரம் 2 ಕೊರಿಂಥರ ಪುಸ್ತಕ 4ನೇ ಅಧ್ಯಾಯ அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே ಅನೇಕರ ಸ್ತೋತ್ರದಿಂದ அந்த 15வது வசனம் வாசிக்கும் போது 15ನೇ ವಚನದಲ್ಲಿ தேவனுடைய மகிமை விளங்குறதுக்கு ஏதுவாக ದೇವರ ಮಹಿಮೆ ಪ್ರಕಟವಾಗುವಂತೆ 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 15வது வசனம் 2 ಕೊರಿಂಥರ 4:15ನೇ ವಚನ தேவனுடைய மகிமை விளங்குறதுக்கு ஏதுவாக ದೇವರ ಮಹಿಮೆ ಪ್ರಕಟವಾಗುವಂತೆ கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு ದೈವ ಕೃಪೆಯು ಬಹುಜನರ ಸ್ತೋತ್ರದಿಂದ ಹೆಚ್ಚಾಗುವಂತೆ இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. ಇವೆಲ್ಲ ನಿಮ್ಮಿಂದ ನನಗುಂಟಾಯಿತು. அநேகருடைய ஜெபம் தான் என தாங்கிட்டு பவுல் சொல்கிறார். ಅನೇಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ನನಗೆ ಆಧಾರವಾಯಿತು ಎಂದು ಪೌಲ್ ಹೇಳುತ್ತಾರೆ. அநேகர் நமக்காக ஜெபிக்கிறாங்க. ಅನೇಕರು ನಮಗಾಗಿ இந்த ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ. ஊழியம் இந்த அளவு நிக்கிற காரணம் அநேகருடைய ஜெபம் தான். ಈ ಸೇವೆ ಇಷ್ಟು ಮಾತ್ರ ನಿಂತಿರುವುದಕ್ಕೆ ಕಾರಣ ಅನೇಕರ ಪ್ರಾರ್ಥನೆ. நம்மளுடைய ஊழியம் இந்த இடத்துல எப்படி நிக்குதுன்னா, ನಮ್ಮ ಸೇವೆ ಹೇಗೆ ಇಲ್ಲಿ ನಿಂತಿರುವುದು, நம்முடைய ஊழியத்துக்காக அநேகர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க. ನಮ್ಮ ಸೇವೆಗಾಗಿ ಅನೇಕರು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿರುವರು. அநேகர் இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிறத கர்த்தர் அறிவார். ಅನೇಕರು ಈ ಸೇವೆಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದನ್ನು ದೇವರು ಅರಿತಿರುವರು. நான் மாத்திரமல்ல, ನಾವು ಮಾತ್ರವಲ್ಲ, அநேக பரிசுத்தவான்கள் நம்முடைய ஊழியத்துக்காக ஜெபிக்கிறாங்க. ಅನೇಕ ದೇವ ಭಕ್ತರು ಈ ಸೇವೆಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿರುವರು. குஜராத் இருக்கிற அந்த சகோதரி சொன்னாங்க, ಗುಜರಾತ್ ಅಲ್ಲಿ
ಹೇಳಿದ್ರು, ಆ ಸಹೋದರಿ ಹೇಳಿದರು, சகோதரி சாராள் அம்மா சொன்னாங்க, ಸಹೋದರಿ ಸಾರಾಳ್ ಅವರು ಹೇಳಿದರು, உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், ನಿಮಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ, ஊழியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ನಿಮ್ಮ ಸೇವೆಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿರುವೆ அவங்க சொல்லி அனுப்புறாங்க. ಅವರು ಹೇಳಿ ಕಳುಹಿಸಿರುವರು. எத்தனை ஊழியக்காரங்க நமக்காக ஜெபிக்கிறாங்க, ಎಷ್ಟು ಸೇವಕರು ನಮಗಾಗಿ நம்மளுக்காக ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ, எத்தனை சபையார் ஜெபிக்கிறாங்க. ನಮಗಾಗಿ ಎಷ್ಟು ಸಭೆಯವರು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ. எங்களுடைய கிராமத்தில் இருக்கிற ஊழியக்காரர் ನಮ್ಮ ಗ್ರಾಮದಲ್ಲಿರುವ ಸೇವಕರು வார வெள்ளிக்கிழமை நம்முடைய சபைக்காக ஜெபிச்சு கொண்டே இருக்கிறாங்க. ಪ್ರತಿ ಶುಕ್ರವಾರ ನಮ್ಮ ಸಭೆಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿರುವರು. அவர் போன் பண்ணி சொல்றாரு, ஒவ்வொரு உபவாசத்திலும் உங்களுடைய சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படிங்கிறாரு. ಫೋನ್ ಮಾಡುವಾಗ ಹೇಳ್ತಾರೆ, ಪ್ರತಿ ಉಪವಾಸದಲ್ಲಿ ನಮ್ಮ ಸಭೆಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. இன்னும் அநேக ஊழியக்காரர்கள் நம்மிடத்துல போன் பண்ணி உங்களுடைய ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோங்கிறாங்க. ಇನ್ನು ಅನೇಕ ಸೇವಕರು ಫೋನ್ ಮಾಡಿ ನಿಮ್ಮ ಸೇವೆಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿದ್ದೇವೆ ಎಂದು ಹೇಳಿದರು. சபைக்காக மாத்திரமல்ல, ಸಭೆಗಾಗಿ ಮಾತ್ರವಲ್ಲದೆ உங்களுக்காகவும் அநேகர் ஜெபிக்கிறாங்க. ನಿಮಗಾಗಿ ಅನೇಕರು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿರುವರು. உங்களுக்காக அநேகர் ஜெபிக்கிறாங்க. ನಿಮಗಾಗಿ ಅನೇಕರು அந்த ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿರುವರು. ஜெபம் தான் நம்மளை தாங்கி கொண்டிருக்கிறது. ಆ ಪ್ರಾರ್ಥನೆ ನಮಗೆ ಆಧಾರವಾಗಿದೆ. ஆமென், அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டு அநேகர் உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. ಅನೇಕರು ನಿಮಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿರುವರು. நீங்க சொல்றாங்க, ಅನೇಕರು ಹೇಳುತ್ತಾರೆ, உங்க முகத்தை கர்த்தர் எனக்கு காட்டினாரு. ನಿಮ್ಮ ಮುಖವನ್ನು ದೇವರು ನನಗೆ ತೋರಿಸಿದ. நான் ராத்திரி வேளையில ஜெபம் பண்ணும்போது முகத்தை எனக்கு கர்த்தர் காட்டினாரு. ರಾತ್ರಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ನಿಮ್ಮ ಮುಖ ನನಗೆ ತೋರಿಸಿದರು. உனக்காக நான் ஜெபம் பண்ணி எத்தனை பேர் உங்களை பார்த்து சொல்லி இருக்கிறாங்க. ನಿಮಗಾಗಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸಿದ ಎಷ್ಟು ಜನ ನಿಮ್ಮ ನೋಡಿ ಹೇಳಿರುವರು. எத்தனை பேர் சொல்லி இருக்கிறாங்க. ಎಷ್ಟು ಜನರು ಹೇಳಿರುವರು. ஆண்டவருடைய இப்ப பரிசுத்தவான்களுடைய ஜெபம் தான் நம்மை தாங்கி கொண்டே இருக்கிறது. ದೇವ ಭಕ್ತರ ಪ್ರಾರ್ಥನೆ ನಮಗೆ ಆಧಾರವಾಗಿದೆ. இன்னும் ஆண்டவருடைய கிருபை நம்மளை தாங்கட்டும். ಇನ್ನು ದೇವರ ಕೃಪೆ ನಮಗೆ ಆಧಾರವಾಗಿದೆ. ஆமென், அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனை பரிசுத்தவான்கள் நம்மளுக்காக ஜெபம் பண்றாங்க. ಎಷ್ಟು ಜನ ದೇವ ಭಕ್ತರು ನಮಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿರುವರು. அதனாலதான் வேதத்துல கர்த்தர் ஒருவருக்கு அவர் ஒரு ஜெபம் பண்ணுங்கிறாரு. ಅದರಿಂದಲೇ ದೇವರ ವೇದದಲ್ಲಿ ಹೇಳಿರುವ, ಒಬ್ಬರಿಗಾಗಿ ಒಬ್ಬರು ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ஒருவருக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க. ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ஏன் ஒருவருக்காக ஒரு ஜெபம் பண்ணணும்? ಏಕೆ ಒಬ್ಬರಿಗಾಗಿ ಇನ್ನೊಬ್ಬರು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು? அந்த ஜெபம் நம்மளை தாங்குறதுங்க. ಆ ಪ್ರಾರ್ಥನೆ ನಮಗೆ ಆಧಾರವಾಗುವುದು. அந்த ஜெபம் தான் நம்மளை தாங்கி கொண்டிருக்கிறது. ಈ ಪ್ರಾರ್ಥನೆ ನಮಗೂ ಆಧಾರವಾಗಿ ಇರುವುದು. அநேகரோட ஜெபம் நம்மளை தாங்கிட்டு இருக்குதுங்க. ಅನೇಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ನಮಗೆ ಆಧಾರವಾಗಿ, அநேகரோட ஜெபம் நம்முடைய ஊழியத்தை தாங்கிட்டு இருக்குது. ಅನೇಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ನಮ್ಮ ಸೇವೆಗೆ ಆಧಾರವಾಗಿ, எத்தனையோ பரிசுத்தவான்கள் நம்ம ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ಎಷ್ಟೋ ದೇವ ಜನರು ನಮಗಾಗಿ ನಮ್ಮ ಸೇವೆಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿರುವರು. நாம் தெரியாத அநேகர் நம்மளுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ನಾವು ಅರಿಯದ ಅನೇಕರು ನಮಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿರುವರು. வெளிநாட்டுல இருக்கிற அநேகர் நம்முடைய சபைக்காக ஜெபிக்கிறாங்க. ಹೊರದೇಶದಿಂದಲೂ ಅನೇಕರು ನಮ್ಮ ಸೇವೆಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿರುವರು. வெப்சைட்ல உங்களுடைய ஊழியத்தை நாங்க கவனிக்கிறோம், ವೆಬ್ಸೈಟ್ ಇಂದ ನಿಮ್ಮ ಸೇವೆ ನೋಡುತ್ತೇವೆ, உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ங்கறாங்க. ನಿಮಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. அவங்களே நம்ம பார்த்ததே கிடையாது, ಅವರನ್ನು ನಾವು ನೋಡಿದ್ದೇ ಇಲ್ಲ, அவங்க எங்க இருக்கிறான்னு தெரியாது, ಅವರು ಎಲ್ಲಿದ್ದಾರೆಂದು ಗೊತ್ತಿಲ್ಲ. அநேகர் நம்மளுக்காக ஜெபிக்கிறாங்களே. ಅನೇಕರು ನಮಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿರುವರು. தேவன் எவ்வளவா நம்மளை நேசிக்கிறார். ದೇವರು ಎಷ್ಟಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ. நம்மளை எப்படியாவது கர்த்தருக்காக நிக்க வைக்கணும்னு சொல்லி ஒரு வைராக்கியத்துல தான் கர்த்தர் நம்மளை கிருபை தாங்கிட்டு இருக்குது. ನಮ್ಮನ್ನು ಹೇಗಾದರೂ ನಿಲ್ಲಿಸಬೇಕೆಂದು ಹೇಳಿ ದೇವರ ವೈರಾಗ್ಯ ನಮಗೆ ಆಧಾರವಾಗಿದೆ. அவருடைய நோக்கமே என்ன? ಅವರ ಉದ್ದೇಶ ಏನು? இந்த பிள்ளைகளை நான் தூக்கி எடுத்துட்டேன், ಈ ಮಕ್ಕಳು ನಾನು ಮೇಲಕ್ಕೆ ತಂದಿರುವೆನು, இவங்களை கடைசி நிக்க வைக்கணும், ಕೊನೆಯವರೆಗೂ ನಿಲ್ಲಿಸಬೇಕು, இவங்களை கடைசி நிக்க வைக்கணும், ಕೊನೆಯವರೆಗೂ ನಾನು ನಿಲ್ಲಿಸಬೇಕು. இவங்க விழுந்து போயிட்டாங்க, நாம தூசிக்கப்படும். ಇವರು ಬಿದ್ದು ಹೋದ್ರೆ ನನ್ನ ನಾಮ இவங்க ದೂಷಿಸಲ್ಪಡುವುದು. விழுந்து போயிட்டாங்கன்னா அநேக ரட்சிக்கப்படுறதுக்கு தடையா இருக்கும். ಇವರು ಬಿದ್ದು ಹೋದ್ರೆ ಅನೇಕ ರಕ್ಷಣೋದಕ್ಕೆ ತಡೆಯಾಗುವುದು. இவங்க விழுந்து போயிட்டா பிசாசு கொண்டாட்டமாயிரும். ಇವರು ಬಿದ್ದು ಹೋದ್ರೆ ಸೈತಾನಿಗೆ ಕೊಂಡಾಟವಾಗುವುದು. அவங்க விழுந்து போக கூடாது, ಇವರು ಬಿದ್ದು ಹೋಗಬಾರದು. இவங்களை நான் நிக்க வைக்கணும், ನಾನು ನಿಲ್ಲಿಸಬೇಕು. அந்த நோக்கத்தோட தான் கர்த்தர் உங்களை என்ன நிக்க வச்சிருக்கிறாரு. ಉದ್ದೇಶದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನಿಲ್ಲಿಸಿರುವರು. ஆமென், அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென், அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவனாய் கர்த்தர் தாமே இந்த அனுபவத்தை நடத்துவாராக. ದೇವರಾದ ಕರ್ತರು ಈ ಅನುಭವದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಲಿ. 6 மாசமும் ஆண்டவருக்காக நின்னுட்டோம். 6 ತಿಂಗಳು ಕರ್ತರಿಗಾಗಿ ನಿಂತಿರುವೆವು. இந்த 6 மாசமும் ஆண்டவர் நிக்க கர்த்தர் பலன் கொடுத்திருக்கிறார். ಈ ತಿಂಗಳವರೆಗೂ ಕರ್ತರಿಗಾಗಿ ನಿಲ್ಲುವಂತೆ ಮಾಡಿರುವರು. இனிமேல் ஆண்டவருக்கு நிக்க கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவாராக. ಇನ್ನು ಮುಂದೆ ಕರ್ತರಿಗಾಗಿ ನಿಲ್ಲಲು ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸಲಿ. நம்முடைய தீர்மானம் என்னன்னா, ನಮ್ಮ ತೀರ್ಮಾನಗಳೇನೆಂದರೆ, ஆண்டவரே மரணம் வரை உமக்காக நிற்கணும். ஆண்டவரே ದೇವರೇ ಮರಣ ಪರ್ಯಂತರ ನಿಮಗಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕು. உமக்காக நிற்கணும். ஆண்டவரே ನಿಮಗಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕು. இந்த ஊழியத்தில் உமக்காக நிற்கணும். ஆண்டவரே ಸೇವೆಯಲ್ಲಿ ನಿಮಗಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕಪ್ಪ. இந்த சபையில உமக்காக நிற்கணும். ஆண்டவரே ಸಭೆಯಲ್ಲಿ ನಿಮಗಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕು. என்னை எதுக்காக அழைத்தீரோ ಯಾವುದಕ್ಕಾಗಿ ನನ್ನ ಕರೆದಿರೋ அதை செய்து உமக்காக நிற்கணும். ஆண்டவரே ನೆರವೇರಿಸಿ ನಿಮಗಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕು. அப்படி நின்னுதான் நம்ம பரலோகத்துல உமக்காக நிற்க முடியும்ப்பா. ಅರ್ಥ ನಿಂತರೆ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಮುಂದೆ ನಿಲ್ಲಬಹುದು இங்க ಸ್ವಾಮಿ. நிக்கிறவங்க தான் பரலோகத்துல நிக்க முடியும். ಇಲ್ಲಿ ನಿಲ್ಲುವವರೇ ಪರಲೋಕದಲ್ಲಿ ನಿಲ್ಲಲು இங்க ಸಾಧ್ಯ. விழுந்து போறவங்க பரலோகத்துல நிக்கவே முடியாது. ಇಲ್ಲಿ ಬಿಲ್ಲು ಹೋದವರು ಪರಲೋಕದಲ್ಲಿ ನಿಲ್ಲಲಾರರು. ஆகவே பரலோகத்திலே நான் உமக்காக நிற்க வேண்டுமானால், ಪರಲೋಕದಲ್ಲಿ ಮುಂದೆ ನಿಲ್ಲಬೇಕು ಅಂದ್ರೆ, பூமியில என்ன வந்தாலும் ಭೂಮಿಯಲ್ಲಿ ಏನೇ ಬಂದರೂ உமக்காக நிற்க எனக்கு பலன் தார. ஆண்டவரே ನಿಮಗಾಗಿ ನಿಲ್ಲಲು ಬಲ ನೀಡಿ ಸ್ವಾಮಿ. எல்லாரும் கொஞ்ச நேரம் முழங்கால் பண்ணிடுவோம். ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ನಾವೆಲ್ಲರೂ ಮೊಣಕಾಲೂರಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை ஏனையா, எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பேரேனையா, ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழுவே நிச்சயம் நிச்சயம். ஆமென். தீர்மானத்தோடு பாடுங்க. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே நிச்சய நிச்சயமே. ரட்சகரே
ஒரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா ஆமே எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை 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 ஆமென் ஹல்லேலூயா ரபிலாருதரவா ഞങ്ങൾ മക്കാ നിൽക്കണം ആണ്ടവരെ ನಿಮಗಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕು ಸ್ವಾಮಿ. ಕಡೇಸ್ ವರೆಗೂ ಮಕ್ಕಾ ನಿಲ್ಕೊಂಡು ಆಂಡವರೇ ಕೊನೆಯವರೆಗೂ ನಿಮಗಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕು ಸ್ವಾಮಿ. ಎನ್ನ ವಂದಾಲು ಏನೇ ಬಂದರೂ ನಾನು ಮಕ್ಕಾ ನಿಕ್ಕೆ ಎಂಗ್ಳು ಬೆಲೆಂದಾರಪ್ಪ ನಿಮಗಾಗಿ ನಿಲ್ಲಲು ಬಲ ನೀಡಿ ಸ್ವಾಮಿ. ഒരു കാലങ്ങ് വിളിந்து പോകൂടാതപ്പ ಒಂದು ಕಾಲು ಬಿದ್ದು ಹೋಗಬಾರದಪ್ಪ. ആണ്ടവരെ ഒരു കാല് വിളിந்து പോകൂടാത ആണ്ടവരെ ನಾನು ಒಂದು ಕಾಲು ಬಿದ್ದು ಹೋಗಬಾರದಪ್ಪ. ഞങ്ങളെ ബലന്താര ആണ്ടവരെ ನಮಗೆ ಬಲ ನೀಡಿ ಸ್ವಾಮಿ. ഞങ്ങളെ ബലപ്പെടുത്ത ആണ്ടവരെ ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸಿ നമ്മുടെ ಸ್ವಾಮಿ. കൃപ ഞങ്ങളെ താങ്ങണ ആണ്ടവരെ ನಿಮ್ಮ ಕೃಪೆ ಆಧಾರವಾಗಲಿ. നമ്മുടെ കൃപ ഞങ്ങളെ താങ്ങണ ആണ്ടവരെ ನಿಮ್ಮ ಕೃಪೆ ನಮಗೆ ಆಧಾರವಾಗಲಿ. നമ്മുടെ അഭിഷേകങ്ങളെ താങ്ങണ ആണ്ടവരെ ಅಭಿಷೇಕ ಆಧಾರವಾಗಲಿ. നീർ കൊടുത്ത അഭിഷേകങ്ങളെ താങ്ങണ ആണ്ടവരെ ಕೊಟ್ಟ ಅಭಿಷೇಕ ನಮ್ಮನ್ನು ಆಧಾರವಾಗಲಿ ಸ್ವಾಮಿ. ആണ്ടവരെ നമ്മുടെ വസനങ്ങളെ താങ്ങണ ആണ്ടവരെ ನಿಮ್ಮ ವಚನ ನಮಗೆ ಆಧಾರವಾಗಲಿ. നമ്മുടെ ജീവനുള്ള വാക്കുത്തത്ത വസനങ്ങളെ താങ്ങണ ആണ്ടവരെ ಜೀವಳ ವಾಗ್ದಾನ ವಚನ ನಮಗೆ ಆಧಾರವಾಗಲಿ ಸ್ವಾಮಿ. ആമേൻ ഹല്ലേലൂയ ഒരു കാലങ്ങൾ വിളിந்து പോകൂடாதப்பா ಒಂದು ಕಾಲು ಬಿದ್ದು ಹೋಗಬಾರದಪ್ಪ. கொஞ்ச கால உலக வாழ்க்கையில ಈ ಸ್ವಲ್ಪ ಕಾಲ ಭೂಮಿಯ ಬಾಳಿನಲ್ಲಿ ಮಕ್ಕಾ ನಿರ್ಕೆ ಎಂಗ್ಳು ಬೆಲೆಂದಾರು ನಿಮಗೆಂದು ನಿಲ್ಲಲು ಬಲ ನೀಡಿ ಸ್ವಾಮಿ. சாட்சியா நிக்கணும் ஆண்டவரே ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕಪ್ಪ. ஆண்டவரே ரட்சிப்பின் வஸ்திரத்தோடு நிக்கணும் ஆண்டவரே ರಕ್ಷಣೆಯ ವಸ್ತ್ರದೊಂದಿಗೆ ನಿಲ್ಲಬೇಕಪ್ಪ. எங்களை ஆண்டவரே பலப்படுத்த ஆண்டவரே ಬಲಪಡಿಸಿ ಸ್ವಾಮಿ. எங்க மூலமா அநேக ரட்சிக்கப்பட போறதுக்காக ஸ்தோத்திரம். ನಮ್ಮ ಮೂಲಕ ಅನೇಕ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಲಿರುವುದಕ್ಕಾಗಿ எங்க மூலமா இன்னும் நீ மையப்பட போறதுக்காக ஸ்தோத்திரம். ನಮ್ಮ ಮೂಲಕ ಇನ್ನೂ ನೀವು ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿರುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. நாங்க மக்கா நிற்கும்போது சத்ரு எதிர்க்க முடியும் ஆண்டவரே. ನಿಮಗಾಗಿ ನಿಲ್ಲುವಾಗ ಶತ್ರುವನ್ನು ಎದುರಿಸಬಹುದು ಸ್ವಾಮಿ. சத்ரு ஓடி போவான் ஆண்டவரே. ಶತ್ರು ಓಡಿ ಹೋಗುವನ. அவனை பார்த்து நாங்கள் பயப்படக்கூடாதப்பா. ನೋಡಿ ನಾವು ಭಯ ಪಡಬಾರದಪ್ಪ. நாங்கள் ஏத்து நிக்கணும் ஆண்டவரே. ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲಬೇಕು ಸ್ವಾಮಿ. தேவன் எங்களை பலப்படுத்துவீராக. ದೇವರೇ ನಮ್ಮನ್ನು எங்க ಬಲಪಡಿಸಿ. சபை மக்கா கடைசி நிக்கணும் ஆண்டவரே. ಸಭೆ ಕೊನೆಯವರೆಗೆ ನಿಮಗಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕು. எங்களுடைய ஊழிய மக்கா நிற்கணும் ஆண்டவரே. ಸೇವೆ ನಿಮಗಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕಪ್ಪ. எங்களுடைய சபையார் மக்கா நிற்கணும் ஆண்டவரே. ಸಭೆಯವರು ನಿಮಗಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕು. நாங்கள் மக்கா நிற்கணும் ஆண்டவரே. ನಾವು ನಿಮಗಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕು. எங்களை பலந்தார ஆண்டவரே. ಬಲಪಡಿಸಿ எங்களை ಸ್ವಾಮಿ. பலந்தார ஆண்டவரே. ಬಲಪಡಿಸಿ என்ன வந்தாலும் மக்கா நிற்கணும் ஆண்டவரே. ಏನೇ ಬಂದರೂ ನಿಮಗಾಗಿ எங்களை ನಿಲ್ಲಬೇಕು. பலப்படுத்த ஆண்டவரே. ಬಲಪಡಿಸಿ ಸ್ವಾಮಿ. எங்களை பலப்படுத்த ஆண்டவரே. ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸಿರಿ. ஆசீர்வதியும் ಆಶೀರ್ವದಿಸಿ ಸ್ವಾಮಿ. இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡುತ್ತೇವೆ ತಂದೆಯೇ. ஆமென். எல்லாரும் உட்காரு. ಎಲ್ಲರೂ ಕುಳಿತುಕೊಳ್ಳೋಣ. நிக்கிறதுனா எவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம். ನಿಲ್ಲುವುದು ಎಷ್ಟು ಕಷ್ಟಕರವಾದ ಕಾರ್ಯ. நிக்கணும்னா ரொம்ப கஷ்டம்தான். ನಿಲ್ಲಬೇಕಂದ್ರೆ ಕಷ್ಟವೇ. பிசாசு நம்மளை நிக்கிறவங்களுக்கு மேல ரொம்ப கண் வச்சிருக்கிறான். ಸೈತಾನು ಯಾರು ನಿಂತಿದ್ದಾರೋ ಅವರ ಮೇಲೆ ಗುರಿಯಾಗಿರುವನು. நீங்க நின்னு கொண்டிருக்கிறீங்க. ನೀವು ನಿಂತಿರುವಿರಿ. கர்த்தர் நம்மளை நிக்க வச்சிருக்கிறாரு. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನಿಲ್ಲುವಂತೆ ಮಾಡಿರುವರು. நம்மளை தேவன் நிக்க வச்சிருக்கிறாரு. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನಿಲ್ಲಿಸಿರುವರು.
அதனால ஒரு கால் நீங்க விழுந்து போக கூடாது. ಒಂದು ಕಾಲು ಬಿದ್ದು ಹೋಗಬಾರದು. என்ன வந்தாலும் கடைசி வரைக்கும் நிற்கிறவளா இருக்க வேணும். ಏನೇ ಬಂದರೂ ಕೊನೆಯವರೆಗೂ ನಿಲ್ಲುವವರಾಗಿರೋಣ. அதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, ಕೀರ್ತನೆಗಾರರು ಹೇಳುತ್ತಾರೆ, என்னோட துக்கத்துல உம்முடைய வசனம் தான் எனக்கு ஆறுதலா இருந்தது. ನನ್ನ ದುಃಖದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ವಚನ ನನಗೆ ಆಧಾರವಾಗಿದೆ. அந்த வசனம் எனக்கு ஞாபகம் வரணும்னால உங்க மத்தியில பகிர்ந்து கொள்கிறேன். ಆ ವಚನ ನನ್ನ ಜ್ಞಾಪಕಕ್ಕೆ ಬರುವುದರಿಂದ ಹಂಚಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. 119 சங்கீதத்துல ಕೀರ್ತನೆ 119ರಲ್ಲಿ எல்லாரும் எடுத்துக்கணும். 119 சங்கீதத்துல ಕೀರ್ತನೆ 119ರಲ್ಲಿ அதுல வாசிக்கும் போது அத கீர்த்தனக்காரன் சொல்றாரு, ಕೀರ್ತನೆಗಾರರು ಹೇಳುತ್ತಾರೆ, 119 சங்கீதத்துல 50வது வசனம், 50ನೇ ವಚನ. நீ நம்ப பண்ணின 49-50 வாசிக்கும் போது, நீ நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்கு நினைத்தலும் அதுவே என் சிறுமையில் எனக்கு இது ஆறுதல். உடைய வாக்கு என்னை என்ன செய்து உயிர்ப்பித்தது. அந்த ஆண்டுடைய வார்த்தை தான் நம்மளை தாங்கிட்டு இருக்குதா. ದೇವರ ವಾಕ್ಯವೇ ನಮಗೆ ಆಧಾರವಾಗಿರುವುದು. ஆண்டுடைய வார்த்தை தான் நம்மளை தாங்கிட்டு இருக்குது. ದೇವರ ವಾಕ್ಯ ನಮಗೆ ಆಧಾರ. இந்த வசனம் தான் நம்மளை தாங்கிட்டு இருக்குதுங்க. ಈ ವಚನ ನಮಗೆ ಆಧಾರವಾಗಿರುವುದು. ஆண்டுடைய வசனம் தான் ஒவ்வொரு ஆறுதலான வாக்குத்தத்தம் நம்மளை தாங்கிட்டு இருக்குதுங்க. ದೇವರ ಒಂದೊಂದು ಆಧರಣೆ ವಚನಗಳು ನಮಗೆ ಆಧಾರವಾಗಿರುವುದು. நம்ம ಅನೇಕ முறை ಸೋர்ந்து போறோம், ಅನೇಕ ಬಾರಿ ಬೇಸರಗೊಂಡಿರಬೇಕು, அநேக முறை தைரியத்தை விட்டுறோம், ಅನೇಕ ಬಾರಿ ಧೈರ್ಯ ಬಿಟ್ಟಿರಬೇಕು, அநேக முறை பலவிதமான அதாவது பயத்துக்கு இடம் கொடுத்துறோம். ಅನೇಕ ಬಾರಿ ಭಯಕ್ಕೆ ಅವಕಾಶ ಕೊಟ್ಟಿರಬೇಕು. ஆனா கர்த்தருடைய வசனம் நம்மளை தாங்கி கொண்டே இருக்கிறது. ದೇವರ ವಚನ ನಮಗೆ ಆಧಾರವಾಗಿರುವುದು. ஆண்டுடைய வசனம் தான் நம்மளை இந்த அளவுக்கு தாங்கி கொண்டிருக்கிறதுங்க. ದೇವರ ವಾಕ್ಯ ಇದುವರೆಗೂ ನಮಗೆ ಆಧಾರವಾಗಿರುವುದು. அதுக்கு தான் கர்த்தர் நம்மளுக்கு அநேக வாக்குத்தத்த வசனங்களை தேவன் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ದೇವರು ಇದಕ್ಕಾಗಿ ಅನೇಕ ವಾಗ್ದಾನ ವಚನ ನಮಗೆ ಬರೆದು ಕೊಟ್ಟಿರುವರು. ஆமென், அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. இந்த வசனத்தை நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி எதிர்பார்க்கவில்லை. ಈ ವಚನ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಹಂಚಿಕೊಳ್ಳುವುದು ನಾನು ನಿರೀಕ್ಷಿಸಿಯೇ ಇರಲಿಲ್ಲ. ஆனாலும் கூட சடனாய் கர்த்தர் எனக்கு உணர்த்தினபடினால ಆದರೂ ದೇವರು ಅಕಸ್ಮಾತ್ ಆಗಿ ನನಗೆ ನೆನಪು ಮಾಡಿದ್ದರಿಂದ உங்கள் மத்தியிலே இதை பகிர்ந்து கொள்கிறேன். ನಿಮ್ಮ ಮಧ್ಯೆ ಇದನ್ನು ಹಂಚಿಕೊಳ್ಳುತ್ತಿರುವೆ. நீங்களும் நானும் கடைசி கர்த்தருக்காக நிற்க வேணும். ನಾವು ಕೊನೆಯವರೆಗೂ ಕರ್ತರಿಗಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕು. கர்த்தருக்காக நிற்கும் போதுதான் ಕರ್ತರಿಗಾಗಿ ನಿಲ್ಲುವಾಗಲೇ மகிமையின் ராஜ்யத்துக்குள்ள ஆண்டவர் முன்னால நிக்க முடியும். ಮಹಿಮೆ ರಾಜ್ಯದ ದೇವರ ಮುಂದೆ ನಿಲ್ಲಬಹುದು. இங்க நிக்கலனா ಇಲ್ಲಿ ನಿಲ್ಲಲಿಲ್ಲ ಅಂತ அங்க ஆண்டவருடைய சமூகத்துல அந்த சிங்காசனமா நிக்க முடியாது. ಅಲ್ಲಿ ದೇವರ ಸಿಂಹಾಸನದ ಮುಂದೆ ನಿಲ್ಲಲಾರೆವು. அங்க கோடி கோடியான ஜனங்களோட சந்தோஷமா நிக்க முடியாது. ಕೋಟ್ಯಾನು ಕೋಟಿ ಜನರೊಂದಿಗೆ ಸಂತೋಷವಾಗಿ ನಿಲ್ಲಲಾರೆವು. ஆகவே கொஞ்ச காலம் இந்த உலக வாழ்க்கை, ಈ ಭೂಮಿಯ ಬಾಳು ಸ್ವಲ್ಪ ಕಾಲ, இந்த கொஞ்ச காலத்தை கர்த்தருக்காக நின்னுருங்க. ಈ ಸ್ವಲ್ಪ ಕಾಲದಲ್ಲಿ ಕರ್ತರಿಗಾಗಿ ನಿಲ್ಲಿರಿ. என்ன வந்தாலும் பரவாயில்ல, ಏನು ಬಂದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, ಯಾರು ಏನು ಹೇಳಿದ್ರು ಪರವಾಗಿಲ್ಲ, வாழ்க்கையில என்ன வந்தாலும் பரவாயில்ல, ನಮ್ಮ ಬಾಳಿಲಿ ಏನೇ ನಡೆದ್ರು ಪರವಾಗಿಲ್ಲ, ஒரு வைராக்கியத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ಒಂದು ವೈರಾಗ್ಯ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ. ஆண்டவரே நமக்காக நிற்பேனப்பா, ದೇವರೇ ನಾನು ನಿಮಗಾಗಿ ನಿಲ್ಲುವೆನು. ஒரு காலம் நான் சோர்ந்து போக மாட்டப்பா, ಒಂದು ಕಾಲ ನಾನು ಬೇಸರಗೊಳ್ಳುವುದಿಲ್ಲ, ஒரு காலம் விழுந்து போக மாட்டப்பா. ಒಂದು ಕಾಲ ನಾನು ಬಿದ್ದು ಹೋಗುವುದಿಲ್ಲಪ್ಪ. அப்படி நிற்கும் போதுதான் ಇಂದು ನಿಲ್ಲುವಾಗ கர்த்தர் உங்க மூலமா மகிமைப்படுவார். ದೇವರು ನಿಮ್ಮ ಮೂಲಕ ಮಹಿಮೆ ಪಡುವರು. உங்க மூலமா அநேகர் ரட்சிப்பார். ನಿಮ್ಮ ಮೂಲಕ ಅನೇಕರನ್ನು ರಕ್ಷಿಸುವರು. நீங்க பிசாசு எதிர்க்கிற ஒரு பலனுள்ள கர்த்தர் மாற்றுவார். ಸೈತನ ಎದುರಿಸುವ ಬಲವುಳ್ಳವರಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುವರು. அப்படி நின்னவங்கள எவ்வளவு வலிமையான சாட்சிகள் நம்மளுக்காக வேதத்துல காணப்படுறாங்க. ಅರ್ಥ ನಿಂತವರು ಎಷ್ಟು ಜನ ಒಂದು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ சாட்சிகள் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்க, ಇಷ್ಟು ಸಾಕ್ಷಿಗಳು ಮೇಘದೋಪಾದಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಸುತ್ತಲೂ ಆವರಿಸಿಕೊಂಡಿರುವಾಗ எபிரேயர் புத்தகம் 12வது அதிகாரம் வாசிக்கும் போது, ಇಬ್ರಿಯರ 12ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ அதுல வாசிக்கும் போது முதல் வசனம் வாசிக்கும் போது எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. ಅಲ್ಲಿ 1ನೇ ವಚನ ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ அந்த ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. எபிரேயர் புத்தகம் 12வது அதிகாரம் ಇಬ್ರಿಯರ 12ನೇ ಅಧ್ಯಾಯ அந்த முதல் வசனம் வாசிக்கும் போது 1ನೇ ವಚನ ಓದುವಾಗ அதுல பார்க்கிறோம், ஆகையால் மேகமுன் இத்தனத்திலான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. ಮೇಘದೋಪಾದಿಯಲ್ಲಿ ಎಷ್ಟು ಸಾಕ್ಷಿ ನಮ್ಮ ಸುತ್ತಲೂ ಆವರಿಸಿರಲು இத்தனை பேர் நமக்கு முன்னால் நின்று ஆண்டவருக்காக ஓடி இருக்கிறாங்க. ಎಷ್ಟು ಜನ ನಮಗಾಗಿ ನಮ್ಮ ಮುಂದೆ ದೇವರ ಮುಂದೆ ನಿಂತು ಓಡಿರುವರು. அவங்கள விசேஷமான ஒரு நன்மைக்குரியவளா மாறி இருக்கிறாங்க. ವಿಶೇಷ ಶುಭ ಪಡೆದವರಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿರುವರು. ஆண்டவருக்காக நிற்கும் போது விசேஷ நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். ದೇವರಿಗಾಗಿ ನಿಲ್ಲುವಾಗ ಒಂದು ವಿಶೇಷ ಬಾಧ್ಯತೆ அந்த ಹೊಂದಿಕೊಳ್ಳಬಹುದು. 11வது அதிகாரம் 40வது வசனம் வாசிக்கும் போது, 11ನೇ ಅಧ್ಯಾಯ 40ನೇ ವಚನ ಓದುವಾಗ அவள் நம்மை எல்லாம் பூர்ணராகாதபடிக்கு ನಮ್ಮನ್ನು ಹೊರತವರು ಸಿದ್ಧಿಗೆ ಬಾರದಂತೆ விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கு முன்னதா நியமித்திருக்கிறாரா. ಶ್ರೇಷ್ಠವಾದ ಭಾಗ್ಯವು ನಮಗಾಗಿ ಏರ್ಪಡಿಸಿರುವ உங்களுக்காக ஒரு விசேஷமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ದೇವರು ನಿಮಗೊಂದು ವಿಶೇಷ ಆಶೀರ್ವಾದ ಇಟ್ಟಿರುವರು. உங்களுக்காக விசேஷமான ஒரு காரியத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ನಿಮಗಾಗಿ ಒಂದು ವಿಶೇಷ ಕಾರ್ಯ ಏರ್ಪಾಡು ಮಾಡಿರುವರು. அதுக்கு நாம் என்ன செய்யணுமா? ಅದಕ್ಕೆ ನಾವೇನು ಮಾಡಬೇಕು? நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக நிக்க வேணும். ನಾವು ದೇವರಿಗಿಂತ ನಿಲ್ಲಬೇಕು. நம்மளுக்கு முன்னால் நின்னவங்கலாம் அநேக மேகம் போல சாட்சிகள், ನಮ್ಮ ಮುಂದೆ ಹೋದವರೆಲ್ಲ ಮೇಘದೋಪಾದಿಯಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿಯಂತೆ எத்தனையோ சாட்சிகளை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறாரு. ಎಷ್ಟೋ ಸಾಕ್ಷಿ ನಮಗಾಗಿ ಇಟ್ಟಿರುವರು. அவங்க எல்லாம் கர்த்தருக்காக நின்ன
நின்னவங்க. ಅವರೆಲ್ಲ ಕರ್ತರಿಗಾಗಿ ನಿಂತವರು. இந்த எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் ஃபுல்லா கர்த்தருக்காக யாரெல்லாம் பழைய ஏற்பாடு நின்னாங்களோ அவ்வளவு பேரையும் எழுதி வச்சிருக்கிறாங்க. ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಯಾರೆಲ್ಲ ಕರ್ತರಿಗಾಗಿ ನಿಂತರು ಅಷ್ಟು ಜನ ಹೆಸರು 11ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆபேல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. ಹೇಬೆಲ್ನಿಂದ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿದ್ರು. ஆபேல்ல இருந்து கர்த்தருக்காக யாரா நின்னாங்க, ಹೇಬೆಲ್ನಿಂದ ಯಾರೆಲ್ಲ ಕರ್ತರಿಗಾಗಿ ನಿಂತರು, அவங்களுடைய சாட்சியெல்லாம் நமக்கு ஆறுதலா இருக்கிறதுங்க. ಅವರ ಸಾಕ್ಷ್ಯ ನಮಗೆ ಆಧರಣೆಯಾಗಿರುವುದು. அவங்கள கர்த்தருக்காக நின்னவங்க, ಅವರೆಲ್ಲ ಕರ್ತರಿಗಾಗಿ ನಿಂತವರು, கர்த்தருக்காக நின்னபடினாலதான் ಕರ್ತರಿಗಾಗಿ ನಿಂತದ್ದರಿಂದ அவங்க சாட்சி நம்மளுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறது. ಅವರ ಸಾಕ್ಷಿ ನಮಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುವುದು. ஆகவே நீங்களும் நானும் அவங்கள பார்க்க வேணும். ನೀವು ನಾವು ಅವರನ್ನು ನೋಡಬೇಕು. தானியேல் கர்த்தருக்காக பாபிலோன் தேசத்துல சாட்சியா நின்னு இருக்கிறாரு. ದಾನಿಯೇಲ್ ಬಾಬಿಲೋನಲ್ಲಿ ಕರ್ತರಿಗಾಗಿ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಿಂತಿರುವರು. யோசேப்பு எகிப்திலே ஆண்டவருக்காக நின்னு இருக்கிறாங்க. ಯೋಸೇಫ್ ಐಗುಪ್ತದಲ್ಲಿ ನಿಂತಿರುವರು. தாவீது அதாவது அவங்க சொந்த குடும்பத்திலே ஆண்டவருக்காக நின்னு இருக்கிறாரு. ದಾವೀದು ಸ್ವಂತ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ನಿಂತಿರುವರು. இப்படி ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய சாட்சிகள் நமக்கு ஆறுதலா இருக்கிறது. ಪ್ರತಿಯೊಬ್ಬ ದೇವಭಕ್ತರ ಸಾಕ್ಷಿ ನಮಗೆ ಆಧರಣೆಯಾಗಿರುವುದು. அவங்க எல்லாம் கர்த்தருக்காக நின்னு இருக்கிறாங்களே, ಅವರೆಲ್ಲ ಕರ್ತರಿಗಾಗಿ ನಿಂತಿರುವರಲ್ಲ. அப்ப நீங்களும் நானும் நிக்க முடியும். ಈಗ ನೀವು ನಾವು ನಿಲ್ಲಲು ಸಾಧ್ಯ. அதுக்கு தான் தேவத சாட்சி நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ದೇವರು ಅದಕ್ಕಾಗಿ ಇದನ್ನು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ஆண்டவரே ಬರೆದುಕೊಟ್ಟಿರುವರು. எப்படி நிக்க முடியும் அப்படின்னு கலங்காதீங்க. ದೇವರೇ ಹೇಗೆ ನಿಲ್ಲುವುದೆಂದು ಕಳವಳ ಪಡಬೇಡಿ. ஆண்டவரே நீ எப்படி நான் இந்த விசுவாசம் நிக்க முடியும், ದೇವರೇ ಹೇಗೆ ಈ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ನಿಲ್ಲುವುದು, எப்படி நிக்க முடியும்னு கலங்காதீங்க. ಹೇಗೆ ನಿಲ್ಲುವುದೆಂದು ಕಳವಳ ಪಡಬೇಡಿ. நம்முடைய அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ಕರೆದ ದೇವರು ನಂಬಿಗಸ್ತರು. நம்மளை ரட்சித்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿದ ದೇವರು ನಂಬಿಗಸ್ತರು. நாம் ஆராதிக்க தேவன் நிலைநிறுத்த நிக்க வைக்க வல்லவராக இருக்கிறார். ನಾವು ಆರಾಧಿಸುವ ನಮ್ಮನ್ನು ನಿಲ್ಲಿಸಲು ಶಕ್ತರಾಗಿರುವರು. அதுல அதாவது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. அதுல வாசிக்கும் போது ஒரு அதாவது யூதாவின் புஸ்தகத்துல ಯೂದ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ஒரே ஒரு அதிகாரம் தான், யூதா ஜூத் புஸ்தகம், யூதாவின் புஸ்தகம். அதுல 24வது வசனத்தை வாசிக்கும் போது 24ನೇ ವಚನ ಓದುವಾಗ எல்லாரும் வெளிப்படுத்தல் பக்கத்துல இருக்கு பாருங்க. ಪ್ರಕಟಣೆ ಪಕ್ಕದಲ್ಲಿರುವುದು ரெவலேஷன் பக்கம் 24வது வசனம். 24ನೇ ವಚನ. வலுவாதபடி உங்களை, அந்த வசனம் எப்படி சொல்லியிருக்குதா? ಎಡವಿ ಬೀಳದಂತೆ, வலுவாதபடி நம்மளை, ಎಡವಿ ಬೀಳದಂತೆ ನಿಮ್ಮನ್ನು, வலுவாதபடி நம்ம விழாதபடி நம்மளை காக்கவும், ಎಡವಿ ಬೀಳದಂತೆ ನಿಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡುವುದು, தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவளாய் நிறுத்தவும். நம்மளை எங்க போய் நிறுத்தணுமா? ನಮ್ಮನ್ನು ಎಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಬೇಕು? மகிமையான சிங்காசனம் நிறுத்த முடியாது. ಅವರ ಮಹಿಮೆಯ ಸಿಂಹಾಸನದ ಮುಂದೆ ನಿಲ್ಲಿಸಲು. மகிமையான அந்த சிங்காசனம், ಮಹಿಮೆಯಾದ ಸಿಂಹಾಸನ, அந்த மகிமையான அந்த சிங்காசனம் என்பதாக ಆ ಮಹಿಮೆಯುಳ್ಳ ಸಿಂಹಾಸನದ ಮುಂದೆ நம்மளை மகிழ்ச்சியோட நிறுத்தணும். ನಮ್ಮನ್ನು ಸಂತೋಷವಾಗಿ நம் ನಿಲ್ಲಿಸಲು. துக்கத்தோடு நிக்க கூடாது. ನಾವು ದುಃಖದಿಂದ ನಿಲ್ಲಬಾರದು. அங்க போய் நிக்கும் போது வேதனை நிக்க கூடாது. ವೇದನೆಯಿಂದ ನಿಲ್ಲಬಾರದು. ஆண்டவருக்கு நின்றவங்க மகிழ்ச்சியோடு நிப்பாங்க, ಕರ್ತರಿಗಾಗಿ ನಿಂತವರೆಲ್ಲ ಸಂತೋಷವಾಗಿ ನಿಲ್ಲುವರು, கம்பீரமா நிப்பாங்க, ಗಂಭೀರದಿಂದ ನಿಲ್ಲುವರು. மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவளாய் நிறுத்த எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? வல்லவராய் இருக்கிறார். ಹರ್ಷದಿಂದ ಸಂತೋಷವಾಗಿ ನಿಲ್ಲಿಸಲು ಶಕ್ತರು. உங்களை நிறுத்த நிக்க வைக்க கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? ನಿಮ್ಮನ್ನು ನಿಲ್ಲಿಸಲು ಅವರು வல்லவராய் இருக்கிறார். ಶಕ್ತರಾಗಿರುವರು. ஆமென், அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிறே நம்ம நிக்க வைக்க வல்லவராய் இருக்கிறார். ವಾರಸರು ನಮ್ಮ ನಿಲ್ಲುವಂತೆ ಮಾಡಲು ಶಕ್ತರಾಗಿರುವರು. நாம் நிக்க முடியாது, ஆண்டவர் நிக்க வைக்கிறாரு. ನಾವು ನಿಲ್ಲಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, ದೇವರೇ ನಿಲ್ಲಿಸುವರು. எதுக்காக நிக்க வைக்கிறாரா? ಅದಕ್ಕಾಗಿ அவருடைய சமூகத்துல போய் நம்ம மகிமையான ஒரு சாட்சிகளாய் காணப்பட முடியாது. ಅವರ ಮುಂದೆ ಮಹಿಮೆಯಾದ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಿಲ್ಲುವಂತೆ வலுவாதபடி நம்மளை நிக்க வைக்கிறாரா? ಎಡವಿ ಬೀಳದಂತೆ ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡು. ஆண்டவரே நான் வழி போயிடக்கூடாது. ஆண்டவரே ನಾನು ಎಡವಿ ಬೀಳಬಾರದು. ஆண்டவரே நான் இடறி போயிடக்கூடாது. ஆண்டவரே ನಾನು ಎಡರಿ ಬೀಳಬಾರದು. வழுக்கிறது வேற, இடறது வேற. ಎಡವಿ ಬೀಳುವುದು ಬೇರೆ, ஜாரி விழுது, ಜಾರಿ ಬೀಳುವುದು ಬೇರೆ. ஜாரி விழுகிறது வேற, ಜಾರಿ ಬೀಳುವುದು ಬೇರೆ, இடறி விழுது வேற. ಎಡವಿ ಬೀಳುವುದು ಬೇರೆ. நிக்க முடியாம அநேகர் ஜாரி விழுந்துறாங்க. ನಿಲ್ಲಲಾರದೆ ಅನೇಕರು ಜಾರಿ ಬೀಳುವರು. ஜாரி எப்படி விழுகிறாங்க? ಹೇಗೆ ಜಾರಿ ಬೀಳುವುದು? மலை மேல ஏறி போகும்போது, ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಹತ್ತು ಹೋಗುವಾಗ நாங்கள்ல அந்த கிராமத்து பக்கம் அங்கங்க மலைகள் இருக்கும். ಹಳ್ಳಿ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಅಲ್ಲಲ್ಲಿ ಬೆಟ್ಟಗಳಿರುವುದು, அது உயரமான மலைகள் இருக்கும். ಎತ್ತರವಾದ ಬೆಟ್ಟಗಳಿರುವುದು. அந்த மலைகள் அந்த மேல ஏறி போகணும். ஒரு நாளைக்கு நம்மளுக்குள்ள ஆசை, எங்களுக்குள்ள ஒரு ஆசை வரும். ಮೇಲೆ ಹತ್ತಿ ಹೋಗ್ಬೇಕು ಅನ್ನೋ ಆಸೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಬರುವುದು. அந்த மலையில ஏறி உயரத்துல போய் நின்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಹತ್ತಿರಕ್ಕೆ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ನೋಡಬೇಕು. அப்படி கஷ்டப்பட்டு மலையில நாங்க கொஞ்சம் பேரா ஏறி போவோம். ಸ್ವಲ್ಪ ಜನ ಕಷ್ಟಪಟ್ಟು ಹತ್ತಿ ಹೋಗಬೇಕು. அவன் ஏறி போகும்போது சொல்லுவாங்க, இது ஜாரக்கூடிய இது பாறை. ಆ ರೀತಿ ಹೋಗುವಾಗ ಹೇಳಿದ್ರೆ ಇದು ಜಾರುವಂತ ಒಂದು ಬಂಡೆ, இதுல ஜாரக்கூடிய பாறை, ಇದು ಜಾರುವಂತ ಒಂದು இதுல ಬಂಡೆ, அதாவது நடக்க கூடாது, ಇದ್ರ ಮೇಲೆ ನಡೆಯಬಾರದು. கையும் காலுமா அப்படி கீழே தவழ்ந்து தான் போகணும். ಕೈ ಕಾಲು ಇಟ್ಕೊಂಡು ಹಾಗೆ ನಡೆದು ಹೋಗಬೇಕು. நீங்க கையும் காலுமா அப்படி பாறையோட பாயே அப்படி உடம்பு வச்சுட்டு அப்படியே போகணும். ಕೈ ಕಾಲನ್ನು ಹಾಗೆ ಬಂಡೆ ಮೇಲೆ ಇಟ್ಟು ನಡೆದುಕೊಂಡು நீங்க அப்படி நிமிர்ந்து நடந்தீங்கன்னா நீங்க ஜாரிடுவீங்க. ಹಾಗೆ ಎದ್ದು ನಿಂತು ನಡೆದ್ರೆ ಜಾರಿ ಹೋಗಬೇಕು அப்படின்னு முன்னால போறவங்க சொல்லுவாங்க. ಮುಂದೆ ಹೋದವರು அந்த ಹೇಳುವರು. பாறைக்கு அந்த இடத்துக்கு வரை ஜாரி விழக்கூடிய இடம்னு. ಅದಕ್ಕೆ ಹೆಸರು ಜಾರಿ ಬೀಳುವಂತ ಒಂದು ಸ್ಥಳ. ஆவிக்குரிய ஜீவிதத்திலும் கூட ஜாரி விழக்கூடிய ஒரு பாதை நமக்கு வரும். ಆತ್ಮಿಕ ಜೀವಿತದಲ್ಲಿ ಜಾರಿ ಬೀಳುವಂತ ಸ್ಥಳಗಳನ್ನು, ஜாரி விழக்கூடிய நிலைமை, ಜಾರಿ ಬೀಳುವ ಸ್ಥಿತಿ. ஜாரி எப்படி விழுகிறாங்க? ಹೇಗೆ ಜಾರಿ ಬೀಳುವರು? வழுக்கக்கூடிய நிலைமை,
ಎಡವಿ ಬೀಳುವಂತದ್ದು பண ஆசை, ಹಣದಾಸೆ, அநேகர் வழிக்கு போறாங்க. ಅನೇಕರು ಎಡವಿ ಬೀಳುವರು. ஃபைனான்ஸ் காரியத்துல அநேகர் வழிக்கு போறாங்க. ಹಣದ ವಿಷಯದಲ್ಲಿ ಅನೇಕರು ಎಡವಿ ಬೀಳುವರು. ஃபைனான்ஸ் காரியத்துல அநேகர் வழிக்கு போறாங்க. ಹಣ ವಿಷಯದಲ್ಲಿ ಅನೇಕರು ಜಾರಿ ಬೀಳುವರು. இதுல நான் வழி விழுந்துட கூடாது. ಇಲ್ಲ ನಾವು ಜಾರಿ ಬಿದ್ದು இந்த ಬಿಡಬಾರದು. ஃபைனான்ஸ் காரியத்துல நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ಹಣದ ವಿಷಯದಲ್ಲಿ ಬಹಳ ಜಾಗೃತೆಯಿಂದ ಇರಬೇಕು. இதுல நாம் என்ன செய்ய வழிக்கு விழுந்துட கூடாது. ನಾವು ಜಾರಿ ಬಿದ್ದು ಬಿಡಬಾರದು. இதுல நாம் ஆண்டோட ஆலோசனைப்படியே நடக்கணும். ಇದರಲ್ಲಿ ದೇವರ ಆಲೋಚನೆಯಂತೆ ನಡೆಯಬೇಕು. அநேகர் பண விஷயத்துல தான் வழி போவான்னு 2 தீமோத்தேயு புத்தகத்துல வாசிக்கிறோம். ಅನೇಕರು ಹಣ ವಿಷಯದಲ್ಲಿ ಜಾರಿ ಬೀಳುವುದು 2 ತಿಮೋತಿ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. 2 தீமோத்தேயு புத்தகத்துல 4 அதிகாரத்துல வாசிக்கும் போது 2 ತಿಮೋತಿ 4ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ அதுல வாசிக்கும் சாரி 1 தீமோத்தேயு 4 6 அதிகாரம் 10வது வசனம். 1 ತಿಮೋತಿ 6:10 6வது அதிகாரம் 10வது வசனம். 6ನೇ ಅಧ್ಯಾಯ. பண ஆசை எல்லாத்தையும் ಹಣದಾಸೆ ಎಲ್ಲ ಕೆಟ್ಟತನಕ್ಕೆ வேற இருக்கிறது. ಮೂಲವಾಗಿರುವುದು. சிலர் அதை இச்சித்து ಕೆಲವರು ಅದಕ್ಕೆ ಆತುರಪಟ್ಟು விசுவாசத்தை விட்டு வழுகி ನಂಬಿಕೆಯನ್ನು ಬಿಟ್ಟು பாருங்க ಅಲೆದು எங்க எதுல இருந்து வழுகிறாங்களா? ಎಲ್ಲಿಂದ ಬಿಟ್ಟಿರುವರು? விசுவாசத்துல ஜாரது எதுல? ನಂಬಿಕೆಯಿಂದ இந்த ಜಾರುವುದು பண ಹೇಗೆ? பிரச்சனைனால, ಹಣದ ಆಸೆಯಿಂದ, பண ஃபைனான்ஸ் காரியத்தினால ಹಣದ ವಿಷಯದಲ್ಲಿ அநேகர் என்ன ஜாரி போயிடுறாங்க. ಅನೇಕರು ಜಾರಿ ಬೀಳುವರು. கொஞ்ச நாளைக்கு முன்னால இங்க ஒரு சகோதரி சொன்னாங்க, ಕೆಲವು ದಿನಗಳಿಂದ ಇಲ್ಲಿ ಒಂದು ಸಹೋದರಿ ಹೇಳಿದರು, நமக்கு நம்ம சபைக்கு ஒரு காலத்துல அவர் வந்துகிட்டு இருந்தவர் தான். ಒಂದು ಕಾಲದ ನಮ್ಮ ಸಭೆಗೆ ಬರುತ್ತಿದ್ದವರು, அவருடைய தம்பி ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டாரு. ಅವರು ತಮ್ಮ ದೇವರಿಂದ ದೂರ ಹೋಗಿಬಿಟ್ಟರು. எதுக்கு தூரம் போயிட்டாருன்னா, ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಅಂದ್ರೆ, நீ ஆண்டவர் விட்டினா உனக்கு ஒரு சைட் கொடுக்குறேன்னு அவங்க அக்கா சொல்லிருச்சு. ನಿನ್ನ ದೇವರನ್ನ ಬಿಟ್ಟರೆ ನಿನಗೊಂದು ಸೈಟ್ ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಅವರು ಅಕ್ಕ ಹೇಳಿದರು. உனக்கு சைட் வேணுமா ஆண்டவர் வேணுமான்னு கேட்டாங்க. ನಿನಗೆ ಸೈಟ್ ಬೇಕಾ ದೇವರು ಬೇಕಂತ ಕೇಳಿದ್ರೆ, எனக்கு சைட் தான் வேணும், ஏசுநாதர் வேணான்னு விட்டுட்டு போயிட்டாரு. ನಿನಗೆ ಸೈಟ್ ಬೇಕು, ಯೇಸು ಬೇಡ ಎಂದು ಬಿಟ್ಟು பாருங்க ಹೋದರು. எப்படி எல்லாம் பிசாசு ஏமாத்துறான் பாருங்க. ಸೈತನು ಹೇಗೆಲ್ಲ ವಂಚಿಸುತ್ತಾನೆ. உனக்கு சைட் வேணுமா ஏசு வேணுமான்னு கேட்டிருக்காங்க. ಸೈಟ್ ಬೇಕಾ ಯೇಸು ಬೇಕಾ? எனக்கு பெங்களூர் சைட் இருந்தா போதும், ஏசு வேணான்னு விட்டுட்டு போயிட்டாரு. ಈಗ ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಒಂದು ಸೈಟ್ ಇದ್ರೆ ಸಾಕು, ಯೇಸು ಬೇಡ ಎಂದು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟರು. சரி, ஏசு விட்டுட்டு பிற்பாடு அவருக்கு நல்ல ஜோரா வண்டி ஓடிக்கிட்டு இருந்துச்சுங்க. ಯೇಸು ಬಿಟ್ಟರೆ ಅವರ ಗಾಡಿ ಜೋರಾಗಿ ಓಡುತ್ತಿತ್ತು. அப்புறம் வீடெல்லாம் கட்டினாரு, ಮನೆ ಎಲ್ಲ ಕಟ್ಟಿದರು. இப்ப கேள்விப்பட்ட 25 லட்சம் கடன் ஆகி போச்சு. ಈಗ ತಿಳಿದು ಬಂದಿರೋದು 25 ಲಕ್ಷ ಸಾಲ ಪಟ್ಟಿರುವುದು. இப்ப கடன் அடைக்க முடியல, ಸಾಲ ತೀರ್ಸೋದಕ್ಕೆ வீடை விற்க முடியல. ಮನೆಯನ್ನು ಮಾರೋದಕ್ಕೆ எப்ப இந்த மோடி கவர்மெண்ட் வந்துச்சோ வீடை விற்க முடியல, வாங்க முடியாத பிரச்சனை வந்துருச்சு. ಮೋದಿ ಗವರ್ಮೆಂಟ್ ಬಂದ ಮನೆ ಮಾರೋದಕ್ಕೂ ಕೊಳ್ಳೋದಕ್ಕೂ ಸಮಸ್ಯೆ ಬಂದಿರುವುದು. இப்ப கடல்ல மாட்டிக்கிட்டாரு, ಈಗ ಸಾಲದಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿರುವರು, வீடு விற்க முடியல, ಮನೆ ಮಾರೋದಕ್ಕೆ ಆಗ್ತಿಲ್ಲ. எந்த பிசாசு எதை கொடுத்தானோ ಸೈತನು ಯಾವುದನ್ನು ಕೊಟ್ಟನೋ அதை கொடுத்துட்டு வாங்கிடுவான். ಅದನ್ನು ಕೊಟ್ಟು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವ. அவனுடைய தந்திரம் என்னன்னா, ಅವನ ತಂತ್ರ ಏನು? கொடுத்துட்டு வாங்கிடுவான். ಕೊಟ್ಟು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವ. இப்ப ஒரு சைட்டை கொடுத்தா, ಈಗ ಒಂದು ಸೈಟ್ கொடுத்துட்டு கடனோடு கொடுத்து வாங்கிட்டான். ಸಾಲವನ್ನು ಕೊಟ್ಟು ತಿರುಗಾ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವ. அவன் எப்போதுமே ஏமாத்துறவன், ಅವನು ಯಾವಾಗಲೂ ವಂಚಿಸುವವನು. அவனுடைய காரியத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ಅವನ ವಿಷಯದಲ್ಲಿ ಜಾಗೃತಿ அவன் ಆಗಬೇಕು. எப்போதும் கொடுத்துட்டு வாங்கிடுவான். ಅವನು ಯಾವಾಗಲೂ ಕೊಟ್ಟು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವ. நம்ம தேவன் கொடுத்தா வாங்கவே மாட்டாருங்க. ದೇವರು ಕೊಟ್ಟರೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋದೇ கொடுத்தா ಇಲ್ಲ. கொடுத்ததா, ಕೊಟ್ಟದ್ದು ಕೊಟ್ಟದ್ದೇ. உங்களுக்கு ரட்சிப்பு கொடுத்தா கொடுத்ததா, ರಕ್ಷಣೆ ಕೊಟ್ಟದ್ದು ಕೊಟ್ಟದ್ದೇ. உங்களுக்கு அபிஷேகம் கொடுத்தா கொடுத்ததா, ಅಭಿಷೇಕ ಕೊಟ್ಟದ್ದು உங்களுக்கு ಕೊಟ್ಟದ್ದೇ. வரம் கொடுத்ததா கொடுத்ததா, ವರ ಕೊಟ್ಟದ್ದು ಕೊಟ್ಟದ್ದೇ. அது திரும்ப வாங்கவே மாட்டாருங்க. ತಿರುಗಿ ಪಡೆಯುವುದೇ ಇಲ್ಲ. நீங்க கடைசி வரைக்கும் அனுபவிக்கலாம். ನೀವು ಕೊನೆಯವರೆಗೂ ಅನುಭವಿಸಬಹುದು. அப்போ இதுல பார்க்கிறோம், ಇಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ, பணத்தினால அநேகர் விழுந்து போயிருவாங்க. ಹಣದ ವಿಷಯದಲ್ಲಿ ಅನೇಕರು ಜಾರಿ ரொம்ப விழுந்து போதபடி ஆண்டவரே இதுல இருந்து என்னை பலப்படுத்தணும்னு கேட்கணும். ದೇವರೇ ಇದರಲ್ಲಿ ನನ್ನ ಬಲಪಡಿಸಿ ನಾನು ಬೀಳಬಾರದು. ஃபைனான்ஸ் காரியத்துல நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ಹಣದ ವಿಷಯದಲ್ಲಿ ಬಹಳ ಜಾಗೃತಿಯಾಗಿ இதுதான் வழுகி போகிறது. ಇದು ಜಾರಿ ಬೀಳುವುದು. இதுல கொஞ்சம் கொஞ்சமா விசுவாசத்தை விட்டு ஜெபத்தை விட்டு அப்படியே வழுகி போயிருவாங்க. ಹಾಗೆ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ನಂಬಿಕೆ ಬಿಟ್ಟು ಜಾರಿ ಬೀಳುವುದು. ஆண்டவருக்கு நிக்க முடியாம விழுந்து போயிருவாங்க. ಕರ್ತರಿಗಾಗಿ ನಿಲ್ಲಲಾರದೆ ಬಿದ್ದು ಹೋಗುವುದು. ரெண்டாவது இடறி போறது. ಎರಡನಾಗಿ ಎಡವಿ ಬೀಳುವುದು. இடறி போறது ஏசாயால சொல்லியிருக்கிறாரு, ಯೆಶಾಯದಲ್ಲಿ ಹೇಳಿರುವರು, நிக்க முடியாம அநேகர் கடைசி நாட்கள் என்ன செய்வாங்களா? ನಿಲ್ಲಲಾರದೆ ಅನೇಕರು ಕೊನೆಯ ದಿನದಲ್ಲಿ என்ன செய்வாங்களா? ஏசியா 40 அதிகாரத்துல வாசிக்கிறோம் இல்லையா? ಯೆಶಾಯ 40ರಲ್ಲಿ, ஏசியா புஸ்தகம் 40 அதிகாரத்துல ಯೆಶಾಯ 40ನೇ ಅಧ್ಯಾಯ அதுல வாசிக்கிறோம், என்ன சொல்லியிருக்குது? 30வது வசனம், 30ನೇ ವಚನ. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார், வாலிபர்களும் என்ன செய்வாங்க? இந்த ஏன் வயசானவங்க கிடையாது, வாலிபர்கள் சொல்லியிருக்குது. ಏಕೆ ವಯಸ್ಸಾದವರು ಎಂದು ಹೇಳದೆ ಯುವಕರು ಎಂದು ಹೇಳಿರುವರು. வாலிபர்கள் ஒழுங்கா பார்க்க மாட்டாங்க, இங்க அங்க பார்த்துட்டே போவாங்க. ಯುವಕರು ಸರಿಯಾಗಿ ನೋಡದೆ ಇಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ತಿರುಗಿ ನೋಡ್ತಾ ಹೋಗುವರು. என்ன வயசானவங்க கீழே பார்த்துட்டே போவாங்க. ವಯಸ್ಸಾದವರು ಕೆಳಗೆ ನೋಡುತ್ತಾ எங்க ಹೋಗುವರು. பல்ல இருக்கு, எங்க கல் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டே போவாங்க. ಎಲ್ಲಿ ಹಳ್ಳ ಇದೆ ಕಲ್ಲು ಇದೆ ಎಂದು ನೋಡುತ್ತಾ இந்த ಹೋಗುವರು. வாலிபர் எங்க போஸ்டர் ஒட்டி இருக்கிறான், ಈ ಯುವಕರು ಎಲ್ಲಿ ಪೋಸ್ಟರ್ ಹಾಕಿರುವನು, எங்க போஸ்டர், இதை பார்த்துட்டு போவாங்க இல்லையா? ಎಲ್ಲಿ ಫೋಟೋ ಇದೆ ಅದನ್ನೇ ನೋಡುತ್ತಾ ಹೋಗುವರು. பாக்குறதெல்லாம் மேல பார்த்துட்டு போவாங்க, ನೋಡೋದಲ್ಲ ಮೇಲೆ ನೋಡುತ್ತಾ ಹೋಗುವರು. வேற யாரும் பார்க்க மாட்டாங்க, அங்கங்க பார்த்துட்டு போவாங்க. ಬೇರೆ ಯಾರು ನೋಡಿದ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ನೋಡುತ್ತಾ அதான் ಹೋಗುವರು. வாலிபர் இடையே விடுவாங்க. அந்த ಯುವಕರು ಎಡವಿ நாம் ಬೀಳುವರು. யாரையும் பார்க்கணும், இயேசுவை மாத்திரம் பார்க்கணும். ಯಾರು ನೋಡಿದ ಯೇಸುವನ್ನೇ ನೋಡಬೇಕು. இயேசுவை பார்க்காத வேற எதை பார்த்தாலும் இடறி போயிருவோம். ಯೇಸು ನೋಡಿದ ಬೇರೆ ನೋಡಿದ್ರು ಎಡವಿ நாம் ಬೀಳುವೆವು. இன்னைக்கு நாம் யாரை
யாரை மாத்திரம் பார்க்கணும்? ಇದು ನಾವು ಯಾರನ್ನು ನೋಡಬೇಕು? இயேசு மாத்திரம் பார்க்கணும். ಯೇಸುವನ್ನು ಮಾತ್ರ ನೋಡಬೇಕು. இயேசு மாத்திரம் பார்த்தா இடறி போகவே மாட்டாங்க. ಯೇಸುವನ್ನು ಮಾತ್ರ ನೋಡಿದರೆ ಮುಗ್ಗರಿಸುವುದಿಲ್ಲ. எந்த மனுஷன் பார்த்தா இடறி போயிருவோம். ಬೇರೆ ಯಾವ ಮನುಷ್ಯ ನೋಡಿದ್ರೆ ಎಡವಿ ಬೀಳುವೆವು. ஏன்னா இயேசு ஒருத்தர் தான் பரிசுத்தர். ಯೇಸು ಒಬ್ಬರೇ ಪರಿಶುದ್ಧರು. இயேசு ஒருத்தர் தான் நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினவர். ಯೇಸು ಒಬ್ಬರೇ ನಮಗಾಗಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ರಕ್ತ இயேசு ಸುರಿಸಿದವರು. ஒருத்தர் தான் நம்மளோட கூட இருக்கிறவர். ಯೇಸು ಒಬ್ಬರೇ ನಮ್ಮ ಜೊತೆ ಇರುವವರು. இயேசு ஒருத்தர் தான் நம்மளை அழைச்சவர். ಯೇಸು ಒಬ್ಬರೇ ನಮ್ಮನ್ನು ಕರೆದವರು. இயேசு ஒருத்தர் தான் நம்மளை தூக்கி எடுத்தவர். ಯೇಸು ಒಬ್ಬರೇ ನಮ್ಮನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ತಂದವರು. இயேசு ஒருத்தர் தான் நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவர். ಯೇಸು ಒಬ್ಬರೇ ನಮಗಾಗಿ ತಂದೆಯ ಬಳಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತಿರುವರು. இயேசு ஒருத்தர் தான் என்னை பின்பற்றுங்கன்னு சொன்னவர். ಯೇಸು ಒಬ್ಬರೇ ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿ ಅಂದಿರುವರು. இயேசு ஒருத்தர் தான் நம்மளை நடத்துகிறவர். ಯೇಸು ಒಬ್ಬರೇ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವವರು. நீங்க அவரை தான் பார்க்கணும். ಅವರನ್ನೇ ನೋಡಬೇಕು. யாரையும் பார்த்தீங்கன்னா இடறி போயிருவீங்க. ಬೇರೆ ಯಾರನ್ನಾರು ನೋಡಿದ್ರೆ ಮುಗ್ಗರಿಸುವಿರಿ. எந்த விசுவாசிலையும் பார்த்து நீங்க இடறி போயிடக்கூடாது. ಯಾವ ವಿಶ್ವಾಸಗಳನ್ನು ನೋಡಿ ಎಡವಿ ಬೀಳಬಾರದು. எந்த ஊழியக்கார பார்த்து இடறி போயிடக்கூடாது. ಯಾವ ಸೇವಕ ನೋಡಿ ಎಡವಿ ಬೀಳಬಾರದು. எந்த சபை பார்த்து இடறி போயிடக்கூடாது. ಯಾವ ಸಭೆ ನೋಡಿ ಎಡವಿ ಬೀಳಬಾರದು. இயேசு மாத்திரம் பாருங்க. ಯೇಸುವನ್ನು ಮಾತ್ರ. வாலிபர்களே இயேசு மாத்திரம் பாருங்க. ಯುವಕರೇ ಯೇಸುವನ್ನು ಮಾತ್ರ ನೋಡಿ. விசுவாசிகளே இயேசு மாத்திரம் பாருங்க. ವಿಶ್ವಾಸಿಗಳೇ ಯೇಸುವನ್ನು ಮಾತ್ರ ನೋಡಿ. அவர் ஒருத்தர் தான் குற்றமற்றவர். ಅವರೊಬ್ಬರೇ ದೋಷವಿಲ್ಲದವರು. அவர் ஒருத்தர் தான் நம்மளோட கூட இருக்கிறவர். ಅವರೊಬ್ಬರೇ ನಮ್ಮೊಂದಿಗಿರುವವರು. அவர் ஒருத்தர் தான் நம்மளை ரட்சித்தவர். ಅವರೊಬ್ಬರೇ ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿದವರು. நாம் அவரே பார்ப்போம். ನಾವು ಅವರನ್ನೇ ದೃಷ್ಟಿಸೋಣ. இந்த ஆவிக்குரிய ஜீவிதத்துல நம்ம இடறி போக முடியாது. எத்தனையோ காரியங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னால வருதுங்க. ಆತ್ಮಿಕ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ಮುಗ್ಗರಿಸುವಂತ ಎಷ್ಟೋ ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮ ಕಣ್ಣು ಮುಂದೆ எத்தனையோ ಬರುತ್ತವೆ. ஊழியக்காரருடைய சாட்சிங்க. ಎಷ್ಟೋ ಸೇವಕರ ಸಾಕ್ಷಿಗಳು. எத்தனையோ விசுவாச சாட்சிகள் நம்ம இடறி போகக்கூடிய காரியங்கள்லாம் கண்ணு முன்னாலே காதிலும் கேட்கிறோம். ಎಷ್ಟೋ ವಿಶ್ವಾಸಗಳು ಎಡವಿ ಬಿದ್ದಂತಹ ಸಾಕ್ಷಿನ ಕಿವಿಯಾರ ಕೇಳಿರುವೆವು. அவங்கள பார்த்து நம்ம இடறி போக கூடாது. ಅವರನ್ನೆಲ್ಲ ನೋಡಿ ನಾವು ಎಡವಿ யாரையும் பார்க்காதீங்க. ಯಾರನ್ನೂ ನೋಡಬೇಡಿರಿ. பார்க்கிறது யாரை மாத்திரம் பார்க்கணும்? ಯಾರನ್ನು ಮಾತ್ರ ನೋಡಬೇಕು? இயேசுவை மாத்திரம் பார்ப்போம். ಯೇಸುವನ್ನು ಮಾತ್ರ ನೋಡೋಣ. ஆமென் அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. கடையேஸ்வரக்கு நம்ம யாருக்கா நிக்க வேணும்? ಕೊನೆಯವರೆಗೆ ಯಾರಿಗಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕು? இயேசுக்கா நிக்க வேணும். ಯೇಸುವಿಗಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕು. ஆண்டவருக்கா நிக்கும் போதுதான் ಕರ್ತರಿಗೆಂದು ನಿಲ್ಲುವಾಗ உங்க மூலமா அநேகர் கர்த்தர் நம்புவாங்க. ನಿಮ್ಮ ಮೂಲಕ ಅನೇಕರು ದೇವರ ನಂಬುವರು. இங்க நின்னா தான் பரலோகத்திலே இயேசுக்கா நிக்க முடியும். ಇಲ್ಲಿ ನಿಂತರೆ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಯೇಸುವಿನ ಮುಂದೆ ನಿಲ್ಲಬಹುದು. இங்க நிக்காதவங்க பரலோகத்துல நிக்க முடியாது. ಇಲ್ಲಿ ನಿಲ್ಲಲಾರದವರು ಪರಲೋಕದಲ್ಲಿ ನಿಲ್ಲಲಾರರು. எந்த காரியத்தினாலும் விழுந்து போக கூடாது. ಯಾವ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಬಿದ್ದು ಹೋಗಬಾರದು. ஆண்டவரே நமக்கா நிற்கணும். ஆண்டவரே ದೇವರೇ ನಾನು ನಿಮಗಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕು. கடையேஸ்வரமுக்கா நிற்கணும். ஆண்டவரே ಕೊನೆಯವರೆಗೂ ನಿಮಗಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕು. அந்த தீர்மான வைராக்கியத்தை எடுத்துக்கொள்வோம். ಒಂದು ತೀರ್ಮಾನ ವೈರಾಗ್ಯ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. பெருங்காற்று அடித்தது, பெருவெள்ளம் வந்தது, ಬಿರುಗಾಳಿ ಬೀಸಿ ದೊಡ್ಡ ಪ್ರವಾಹ ಬಂದರೂ அந்த வீடு நிலைத்திருந்தது. ಆ ಮನೆ ನಿಂತಿದ್ದಿತು. அந்த சாட்சி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். ಈ ಸಾಕ್ಷ್ಯ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಇರಲಿ. மேகம் இத்தனை திரளான சாட்சிகளை கர்த்தர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். ಮೇಘಗಳು ಪದರ ಇಷ್ಟು ಜನ ಸಾಕ್ಷಿ ನಮಗಾಗಿ ಬರೆದಿಟ್ಟಿರು. பாரமான எல்லாவற்றையும் தள்ளிருங்க. ಭಾರವಾದ ಎಲ್ಲವನ್ನು ತಳ್ಳಿ ಬಿಡಿರಿ. எதெல்லாம் உங்களுடைய இதயத்துல பாரமா இருக்குதோ, ಯಾವುದೆಲ್ಲ ಹೃದಯದಲ್ಲಿ ಭಾರವಾಗಿದೆ, அது நிக்க முடியாது, உங்களுக்கு கீழே தள்ளிரும். ನಿಲ್ಲಲಾರ್ದೆ ನಿಮ್ಮನ್ನು ಕೆಳಗೆ ತಳ್ಳಿ அந்த பாரத்தை ஆண்டவர் மேல வச்சிருங்க. ಆ ಭಾರವನ್ನು ದೇವರ ಮೇಲೆ ಇಟ್ಟು ಬಿಡಿರಿ. ஆண்டவரே உமக்கு நிற்க முடியாது, பயங்கரமான ஒரு காரியம் எனக்குள்ள பாரமா இருக்குது ஆண்டவரே. ನಿಮಗಾಗಿ ನಿಲ್ಲಂತೆ ಈ ಕಾರ್ಯ ಭಯಂಕರವಾಗಿ ನನಗೆ ಭಾರವಾಗಿರುವುದು ಸ್ವಾಮಿ. அந்த பாரத்தை ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்துருங்க. ಭಾರವನ್ನು ದೇವರ ಕೈಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿರಿ. பாரமான யாவற்றையும், ಭಾರವಾದ ಎಲ್ಲವನ್ನು, உங்களை சுற்றி நெருங்கி நிற்கிற ನಿಮ್ಮನ್ನು ಸುತ್ತಲಿರುವ பாவத்தையும் ಪಾಪವನ್ನು எல்லாம் தள்ளினா தான் கர்த்தருக்காக நிக்க முடியும். ಎಲ್ಲವನ್ನು ನೂಕಿದ್ರೇನೆ ಕರ್ತರಿಗಾಗಿ ನಿಲ್ಲಬಹುದು. நம்ம பக்கத்திலேயே ஒரு பாவம் இருக்குதுங்க. ನಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಒಂದು ಪಾಪ ಇರುವುದು. ரொம்ப தூரம் இல்ல, ಬಹಳ ದೂರ ಅಲ್ಲ, வாசப்படியிலே இருக்குது. ಬಾಗಿಲಲ್ಲಿ ಇರುವುದು. சர்ச்சை விட்டு போய் வாசப்படியிலே அந்த பாவம் காத்திருக்குதுங்க. ಚರ್ಚ್ ಮುಗಿಸಿ ಹೊರಗೆ ಹೋದ್ರೆ ಬಾಗಿಲಲ್ಲೇ ಪಾಪವು ಕಾದಿರುವುದು. பிசாசு அங்கே காத்திருக்கிறான். ಸೈತಾನ ಅಲ್ಲಿಯೇ ಕಾದಿರುವನು. நீங்க என்ன பாவத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. ನೀವು ಯಾವ ಪಾಪಕ್ಕೆ ಅವಕಾಶ ಕೊಡಬಾರದು. எல்லாவற்றையும் உதறி தள்ளி விடுங்க. ಎಲ್ಲವನ್ನು ತಳ್ಳಿ ಬಿಡಿರಿ. எந்த பாவத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. ಯಾವ ಪಾಪಕ್ಕೆ ಅವಕಾಶ ಕೊಡಬೇಡಿ. எந்த பாரமான காரியம் இருக்க கூடாது. ಯಾವುದೇ ಭಾರವಾದ ಕಾರ್ಯ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಡಿ. இயேசுக்காக ஓடுவோம், இயேசுக்காக நிற்போம். ಯೇಸುಗಾಗಿ ಓಡಿ ಯೇಸುಗಾಗಿ ನಿಲ್ಲೋಣ. இவ்வளவு நாள் நின்னுட்டோம். ಇಷ್ಟು ದಿನ ನಿಂತಿರುವೆವು. ரட்சிக்கப்பட்ட நாள்ல கணக்கு பாருங்க. ರಕ್ಷಲ್ಪಟ್ಟ ದಿನದಿಂದ ಎಣಿಸಿರಿ. சிலர் 10 வருஷமா நின்னுகிட்டு இருக்கீங்க. ಕೆಲವು 10 ವರ್ಷದಿಂದ ನಿಂತಿರುವಿರಿ. சிலர் 20 வருஷமா நின்னுகிட்டு இருக்கீங்க. ಕೆಲವರು 20 ವರ್ಷದಿಂದ சிலர் ನಿಂತಿರುವಿರಿ. 15 வருஷமா நின்னுகிட்டு இருக்கீங்க. ಕೆಲವರು 15 ವರ್ಷದಿಂದ சிலர் ನಿಂತಿರುವಿರಿ. 25 வருஷம் நின்னுகிட்டு இருக்கீங்க. ಕೆಲವರು 25 ವರ್ಷದಿಂದ இன்னும் ನಿಂತಿರುವಿರಿ. கொஞ்ச காலம் தான். ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಕಾಲ இன்னும் ಮಾತ್ರ. கொஞ்ச காலம். ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಕಾಲ ಮಾತ್ರ. ஆண்டவருக்கு நிற்போமாக. ಕರ್ತರಿಗಾಗಿ ನಿಲ್ಲೋಣ. ஆண்டவருக்கு நிற்போமாக. ಕರ್ತರಿಗಾಗಿ ನಿಲ್ಲೋಣ. சத்துரு வெட்கப்படுத்துவோமாக. ಶತ್ರುವನ್ನು ನಾಚಿಕೆ ಪಡಿಸೋಣ. ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோமாக. ದೇವರ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣ. நாம் கர்த்தருக்காக நிக்கும்போது கர்த்தர் நாம உயர்த்தப்படும். ಕರ್ತರಿಗಾಗಿ ನಿಲ್ಲುವಾಗ ದೇವರ ನಾಮ ಮಹಿಮೆ ಪಡುವುದು. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. ಇನ್ನೊಂದು ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. ஆண்டவரே என்ன வந்தாலும் நமக்கு நிற்கணும். ஆண்டவரே ಅಂದ್ರೆ ಏನೇ ಬಂದರೂ ನಿಮಗಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕು ಸ್ವಾಮಿ. என்ன வந்தாலும் நமக்கு நிற்கணும். ಏನೇ ಬಂದರೂ ನಿಮಗಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕು ಸ್ವಾಮಿ. தீர்மானத்தின்படியே கர்த்தர் நடத்துவாராக. ಆ ತೀರ್ಮಾನದಂತೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು உங்களை ನಡೆಸಲಿ. எதுக்காக நிக்க வச்சிருக்கிறாரு? ನಿಮ್ಮನ್ನು ಯಾವುದಕ್ಕಾಗಿ ನಿಲ್ಲುವಂತೆ உங்க ಮಾಡಿರುವನು. மூலமா உங்க ஜாதிகளை ரட்சிக்க. ನಿಮ್ಮ ಮೂಲಕ ನಿಮ್ಮ ಜಾತಿ ಮನೆಯನ್ನು உங்க ರಕ್ಷಿಸಲು. மூலமா அநேகர் கர்த்தரை நம்பணும். ನಿಮ್ಮ ಮೂಲಕ ಅನೇಕರು ದೇವರು ನಂಬಬೇಕು. அதைத்தான் கர்த்தர் நிக்க வச்சிருக்கிறாரு. ಅದಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ನಿಲ್ಲಿಸಿರುವರು. நீங்க விழுந்து போயிட்டீங்க அப்படின்னா ನೀವು ಬಿದ್ದು ಹೋದ್ರಿ ಅಂದ್ರೆ ஆண்டவர் சொல்லுவாரு, ದೇವರು ಹೇಳುವರು, விழுந்து போனால எத்தனை ஆத்மா ரட்சிக்கப்படாம இடரல் ஆயிட்டாங்க. ನೀನು ಬಿದ್ದು ಹೋದ್ರಿಂದ ಎಷ್ಟು ಜನ ರಕ್ಷಣೆ ಬರುವಂತೆ ತಡೆಯಾಯಿತು. எத்தனை பேர் ரட்சிக்கப்படாம ரட்சிக்கப்பட தடையாயிட்டாங்க. ಎಷ್ಟು ಜನ ರಕ್ಷಣೆ ತಡೆಯಾಯಿತು. இவனை கையங்காலமா கட்டுங்க, ಇವನ ಕೈ ಕಾಲುಗಳನ್ನು ಕಟ್ಟಿರಿ. இவனை கையங்காலம் கட்டி இருட்டுல நரகத்துக்கு போடுங்கன்னு சொல்லுவாரு. ಕೈ ಕಾಲನ್ನು ಕಟ್ಟಿ ಕತ್ತಲೆಯೊಳಗೆ ತಳ್ಳಿರಿ ಅಂತ. விழுந்து போனவங்களை எல்லாம் கட்டுறதுக்கு தூதர்கள் காத்திருக்கிறாங்க. ಬಿದ್ದವರೆಲ್ಲ ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ದೂತರು விழுந்து போன தூதர்களை கட்டி பாதாளத்தில் அடைச்சு வச்சிருக்கிறாராம். ಬಿದ್ದು ಹೋದ ದೂತರನ್ನೇ ಕಟ್ಟಿ ಪಾತಾಳದಲ್ಲಿ ಕಟ್ಟಿಟ್ಟಿರು. எனக்கு ஞாபகம் ஒரு நாள் சொல்றேன். யூதாவின் புத்தகத்துல இப்ப வாசித்த இல்லையா?
ಯೂದ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ யூதாவின் புஸ்தகம் வெளிப்படுத்தல பக்கத்துல இருக்கு பாருங்க. ಪ್ರಕಟಣೆ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಇದೆ ಪಕ್ಕದಲ್ಲಿ பக்கத்துல யூதாவின் புஸ்தகத்துல அதுல பாட்டுங்க, அதுல ஒரே ஒரு அதிகாரம் தான். ಇಲ್ಲಿ ಒಂದೇ ಒಂದು ಅಧ್ಯಾಯ. அது விழுந்து போன தூதர்களை ಬಿದ್ದು ಹೋದ ದೇವದೂತರನ್ನು தேவன் என்ன செய்றானா? ದೇವರು ಏನು ಮಾಡಿರುವರು? கட்டி பாதாளத்திலே அடைச்சு வச்சிருக்கிறாராம். ಕಟ್ಟಿ ಪಾತಾಳದಲ್ಲಿ ಹಾಗೆ ಇಟ್ಟಿರುವರು. பாருங்க 6வது வசனம் சொல்லிக்குது, 6ನೇ ವಚನ. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாமல் தங்களுடைய வாசலை விட்டுவிட்ட தூதர்களையும் மகாநாள் நியாய தீர்ப்புக்காக நித்திய சங்கினால் கட்டி அந்தகாரத்தில் என்ன செய்றாரா? இன்னைக்கு தேவன் விழுந்து போன தூதர்கள் எல்லாம் சும்மா உடல கட்டி வச்சிருக்கிறாரா? ದೇವರು ಬಿದ್ದು ಹೋದ ದೂತನ್ನು ಸುಮ್ಮನೆ ಹಿಡಿದ ಕಟ್ಟಿ ಹಾಕಿರುವರು. அவங்க எல்லாம் விழுந்து போனவங்க நிக்க முடியாம, ಅವರೆಲ್ಲ ನಿಲ್ಲಲಾರದೆ ಬಿದ್ದು ಹೋದವರು. விழுந்து போனவங்களே என்ன செய்றார்? ஆண்டவர் கட்டி அந்தகாரத்துல தள்ளுகிறார். ದೇವರು ಬಿದ್ದು ಹೋದಲ್ಲ ಕಟ್ಟಿ ಕತ್ತಲೆಯೊಳಗೆ ತಳ್ಳಿರುವರು. விழுந்து போன விசுவாசிகள் அதாவது தூதர்கள் மூலமா கட்டப்படுறாங்க. ಬಿದ್ದು ಹೋದ ವಿಶ್ವಾಸಿಗಳ ದೂತರ ಮುಖಾಂತರ ಕಟ್ಟಲ್ಪಡುವರು. அவங்க அந்தகாரத்துல தள்ளப்படுறாங்க. ಕತ್ತಲೆಯೊಳಗೆ ತಳ್ಳಲ್ಪಡುವರು. அந்த நிலைமை பாருங்க. ಆ ಸ್ಥಿತಿಯನ್ನು ನೋಡಿರಿ. விழுந்து போன விசுவாசிகளை, ಬಿದ್ದು ಹೋದ ವಿಶ್ವಾಸಿಗಳು, விழுந்து போன ஊழியக்காரர்களே, ಬಿದ್ದು ಹೋದಂತ ಸೇವಕರು, கட்டுப்படியான ஒரு தூதர் கூட்டத்தை கர்த்தர் பரலோகத்தில் வைத்திருக்கிறார். ಕಟ್ಟುವಂತ ಒಂದು ದೇವದೂತರ ಗುಂಪನ್ನು ಪರಲೋಕದಲ್ಲಿ அவங்க கட்டப்பட்டு பாதாளத்தில் அடைக்கப்படுவார்கள். ಕಟ್ಟಪಟ್ಟು ಪಾತಾಳದಲ್ಲಿ ತಳ್ಳಲ್ಪಡುವರು. என்றைக்கு வெளிச்சத்தை காணாத ஒரு இடத்துக்குள்ள அவங்க தள்ளப்படுவார்கள். ಎಂದಿಗೂ ಬೆಳಕನ್ನು ಕಾಣಾದ ಕತ್ತಲೆಯೊಳಗೆ ತಳ್ಳಲ್ಪಡುವರು. ஆகவேதான் சொல்லிக்குது, எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லிக்குது. ಜಾಗ್ರತೆಯಿಂದಿರಿ ಎಂದು ಹೇಳಿದರು. நிற்கிற எவனும் ನಿಂತಿರುವ ಯಾರು விழாதபடிக்கு என்ன செய்யுங்க? ಬೀಳದಂತೆ எச்சரிக்கையா இருங்க. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರ್ರಿ. நீங்க நிக்கிறீங்க, ನೀವು ನಿಂತಿರುವಿರಿ, விழுந்து போயிடக்கூடாது. ಬಿದ್ದು ಹೋಗಬಾರದು. கடைசி வரை கர்த்தருக்காக நிக்க வேணும். ಕೊನೆಯವರೆಗೂ ಕರ್ತೃ